நமஸ்காரம். அடியன் தாசன். ராமானுதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமஜாமாதரம் முனிம். On behalf of Vrindavan Japam and Seshadri Rajgopalan Swami family, we welcome you all for the Anubhavam of Arulichayal Swarasya Anubhavam as part of the Satamana Mahotsava celebrations of Seshadri Swami. Today we'll have the Anubhavam of Arulichayal Arulum Arul by Professor Gomatam Seshadri Ramkumar Swami. விழாவை கொண்டாடணும் என்று அவர்களுடைய இல்லத்தாருடைய பெரியவா. அதற்கு அனுகூலமாக ஒவ்வொரு மாதமும் அந்த சுவாதி நட்சத்திரம், அந்த மகனார் அவதரித்தது சுவாதி, அந்த நட்சத்திர தினத்திலே அது என்னைக்கு வந்தாலும் சரி அதை கொண்டாட வேண்டும் என்று, அதுவும் தமிழ் மறைகளுடைய ஏற்றத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த திருமகனாருடைய புதல்வி டாக்டர் ஜெயந்தி பார்சாரதியானவர் நமக்கு இட்ட கட்டளை. அதை சிறமேற்கொண்டு அருளிச்செயலிலே புதிய அனுபவங்கள் என்று மகுடமிட்டு, இந்த ஒரு வருட கால விழாவுடைய மகுடமே அருளிச்செயலில் சிறந்த அனுபவம், சுவாரஸ்யமான அனுபவம் என்று மகுடமிட்டு முதல் அமர்விலே அருளிச்செயல் என்பது யாது, அருளிச்செயல்னா என்ன, அருளிச்செயல் என்பது எப்படி பெயர் பெற்றதுன்னு சொன்னோம். அந்த அருளிச்செயல்ன்றது பெயரை பற்றி பறக்க விளக்கினோம். நாம் கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டிலே அருளிச்செயல் என்கின்ற இந்த பெயரானது ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லுடைய ஒரு கூட்டுக்கு, அந்த பிரபந்தத்துக்கு ஏடுபடுத்தப்பட்டது. அங்கதான் முதல்ல அருளிச்செயல் என்ற பெயரானது பெரியவாச்சான் பிள்ளையுடைய பெரிய திருமொழி வியாக்கியானத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை பறக்க பேசினோம். அருளிச்செயலுடைய அனுபவமானது அருளிச்செயல் என்ற சொல்லாடல் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதை அந்த மணிப்பிரபாள மொழியிலே, பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தின் இடுமிடத்திலே சாந்தீபினி, கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தம், கிருஷ்ணனுடைய கதை சொல்லும் இடத்திலே சாந்தீபி மகரிஷி வாஸ் வெரி யூனிக் பர்சன், ஒருத்தன் என்று ஆழ்வார். கலியனுடைய சொல்லாடல் ஒருத்தன், யூனிக். எப்படி ஒருத்தன்? அவர் வசிஷ்டரை போல, ராமருக்கு எப்படி வசிஷ்டரோ அதே போல கண்ணபெருமானுக்கு சாந்தீபினி மகரிஷி ஒரு குரு, அவ்வளவுதான் இல்லாத சில தனித்துவம் இருந்ததுன்னு சொல்றார். அப்படி அந்த என்ன தனித்துவம் சொல்லும் இடத்திலே நம்மளுடைய ஆச்சாரியன் ஆகிய பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஆச்சாரியன் நம்பிள்ளைக்கு எப்படி சில தனித்துவங்கள் இருந்தனவோ வித்யையில், அதே மாதிரி இவருக்கும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் காத்திரங்களையும் கற்று, இந்த சாஸ்திரம் சொல்கின்றபடியில ஒரு சாஸ்திரம் மட்டும் இல்ல, பெரியவாச்சான் பிள்ளையே எடுக்கிறார். ஆயுர்வேதமும் தனுர்வேதமும் சொல்றார். சாஸ்திரம்னா 4 வேதம் 6 அங்கம் மட்டும் இல்லாமல் தனுர்வேதம் ஆயுர்வேதம் இத மாதிரி எல்லாம் தெரிந்த வைதிகர்கள்ன்றது ஒரு சிலர் தான் இருப்பார். அதை சொல்லும் இடத்திலே முற்பட துவயத்தை கேட்டு, என்ன அழகான தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்த ஒரு உரை. முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பிரதிபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாத நியாய மீமாம்சைகளையும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச்செயலிலேயாம் பிள்ளையை போலே அதிகரிப்பிக்க வல்லார் ஒருவனையே. எப்படி சொல்றாரு? அருளிச்செயலும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பக்தி கிரந்தங்களும் சாந்தீபினிக்கு தெரிஞ்சுதான். பக்தி கிரந்தங்கள்லாம் விஷ்ணு புராணம் முதற்கொண்டு சாந்தீபினிக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து தெரியுது. முற்பட துவயத்தை கேட்டு ஸ்ரீ வைஷ்ணவர், அதனால சரணாகதி இல்லைன்னா முடியாது. முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபிரக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக, இன்னொருத்தரோட வாதம் பண்ணணும்னா தர்க்கம் தெரியணும், லாஜிக், ஹவு டு ஹேண்டில் தி அப்போசிஷன். பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாம்சைகளையும் அதிகரித்து, இந்த சொல்லாடலே பாருங்க நம்மளை இழுக்கும். அருளிச்செயலிலே போது போக்கும் அருளிச்செயல், இதெல்லாம் படிச்சுட்டா ஞானத்துக்கு. ஆனா நாள் பூரா என்ன பண்றா? எம்பெருமானுடைய குணத்திலே இழிந்து போந்தனர். விஷ்ணு புராணமோ பாகவதமோ
பிரம்மாண்ட புராணமோ, இப்படியே புராணம் தான் எம்பெருமானுடைய இது ராமாயணமோ, இதிலேயே இழிந்து போனும். பொழுதுபோக்கும் போதுபோக்கும் அருளி செயலிலேயாம் பிள்ளையை போல அதிகரிப்பிக்க வல்லார் ஒருவனையே என்று முதல்ல எப்படி சொல்றார் பாருங்க அந்த நடை. அதுல அருளி செயல் என்பது ஏடுபடுத்தப்பட்டது. அந்த சொல் ஆடலானது முதல் மதிலே ஏடுபடுத்தப்பட்டது. அந்த அருளி செயல், ஆக அந்த அருளி செயல் என்பது யாது என்று பார்த்தோம். இந்த அமர்வுல புதிதாக சொல்லணும்னா இந்த அருளி செயல் அருளும் அருள் என்ன கொடுக்கிறது? அருளி செயல், அருளி செயல் முதல்ல இக வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கிறது. அது இருந்தாதானே மேல போக முடியும். அப்புறம் பரவலோ வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அது என்ன சுகம்? விண்ணாடு அடைவது மன்னவர் வீழ்த்தியே. சரி, ஒரு நாள் நம்ம எம்பெருமான அடையணும். அவனிட்ட வழக்கு தான் அதுவும். அப்படி அடைகின்ற சமயத்துல அங்க போய் என்ன கைங்கரியம் பண்ணணும்? இன்னைக்கு பாசுரம் எடுத்தா பிராபகத்தை சொல்லக்கூடிய பாசுரம் தான் இன்னைக்கு பாரத தேசத்துல 28ஆம் பாசுரம் இல்லையா? பிராபகத்தை சொல்றது, நாளைக்கு பிராபியத்தை சொல்றது. ஆனா அந்த பிராபகமும் பிராபியமும் எப்படி கிடைக்கும்? ஒரு பிரபத்தி பண்ணவனுக்கு கிடைக்கும். இது தீர்க்கமான விசுவாசம். சரி, அது எப்படி கிடைக்கும்னா அவனுடைய அருளிலாலேயே கிடைக்கும். எம்பெருமானுடைய அருள், இந்த அருள் இருந்தாதான் கிடைக்கும். ஆக இந்த அருளை எப்படி அடையணும்னா அந்த எம்பெருமானை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படிப்பட்டவன்? ஆலிலையாய் அருளேலோரெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா. ஆலிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் மாலே மணிவண். மாலே மயக்கறான். அருள் பிரளயத்துல இருந்து, இந்த பிரளயத்திலே இருக்கக்கூடிய உலகெல்லாம் தன்னுள்ளே உண்கின்ற சமயத்துல கூட அவன் அருளை கொடுக்குறானா. ஆலிலையாய் அருளேலோரிம் பாவ மாலே மணிவண்ணா. அரியக்குடி போட்ட மெட்டு, அந்த மகாசுவாமி போட்ட மெட்டு மாலே. மயக்கறானே, முதல்ல நம்மள மயக்கறான். ஆக அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும்னா எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் முதல்ல நம்மளை இழுக்கணும். வசீவதான்யா குணவானு ருஜுஹு சுச்சுஹு மதுரஹா ஸ்திரஹா என்ன அவனுடைய சமஸ்த கல்யாண குணாம் முதோ ததிஹி. ஆளவந்தார் சொல்றார், முதல்ல இழுக்கிறான்டாப்பா நம்மள. வசீவதான்யா குணவான் ருஜுஹு சுச்சுஹு சமஹா கிருதி கிருதஜ்ஞா ஸ்வபாவதः. தன்னாலேயே தன் அடைவிலேயே சமஸ்த கல்யாண குணம் அம்பு குணக்கடல்னு சொல்லிட்டார். அப்படி எம்பெருமான குணத்தை எப்படி தெரியணும்னா, வேதம் சொல்றது இல்லைன்னு சொல்லல, ஆனா வேதம் கைவாங்குது, ஏற இறங்குறது. ஒரு இடத்துல அவனை சொல்லிடுத்து ஆனந்தமயன், இன்னொரு இடத்துல ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகான்னு சொல்றது. ஆனா அந்த வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுக்கணும். உன் வேதம் என்னத்தை காட்டுறது? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அருள் ஒண்ணு. இந்த அருளை செயல் அருளை எப்படி கொடுக்கறது? இகலோகத்திலையும் சுகத்தை கொடுக்குறது. இங்க நல்லபடியா ஒருவருக்கு வாசஸ்தலம் இருந்து தீர்த்த பானாதிகள்லாம் கிடைச்சாதான் அந்த எம்பெருமானை பத்தி பசிக்கணும்னு தோணும். நம்ம ஒன்றும் பரமை காந்திகள் இல்லை. பிரபத்தி பண்ணாலும் பரமை காந்திகள்லாம் ஆறணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல. ஏன்னா நம்ம அப்படி கட்டுப்பட்டு இருக்கோம், பந்தத்துல இருக்கோம். எம்பெருமானை பத்தி நினைக்கணும், எம்பெருமானை பத்தி உருகணும்னா கொஞ்சம் சுகம் வேணும் இக வாழ்க்கையில, அதுவும் கொடுக்கறது. அப்புறம் அந்த லோகத்திலே நம்மளை இட்டு செல்றது. ஏன்னா சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ணா அவன் நம்மளை எழுத்துப்பான் என்ன எப்படி தெரியும்னா அருளி செயலை கொண்டுதான் நன்னா தெரியுது. சரணாகதி என்பது வேதத்துல இருக்கு, இல்லன்னு இல்ல, இருந்தாலும் அது நம்ம ஸ்பஷ்டமா தெரியணும்னா ஆழ்வாருடைய பாசுரம் தான். ஆக அந்த சரணாகதி பண்ணிடுறோம். ஆழ்வார் 5 இடத்துல பண்ற. சரி, சரணாகதி பண்ணிடுறோம். அப்புறம் அவனை அடைஞ்சப்புறம் என்ன பண்ணணும்? ஏத்தத் சாமகாயன் நாஸ்தே. சாமகானம் பண்ணிட்டு இருக்கோம் அங்க. நித்தியர் பத்தர் முக்தர். பத்தர் கிடையாது, நித்தியரும் முக்தரும் சாமகானம் பண்றோம். அவா எம்பெருமான கண்ணுட்டாத பார்த்து பண்றோம். ஆனால் சாமகானம் மட்டுமா பண்றோம்? ஆழ்வாருடைய ஈரச் சொல்லும் இருந்தமிழ் அமுதாலேயும் அவனை பாடுறோம். ஆக அந்த பரலோகத்திலையும் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது. நம்ம பரலோகத்துல போனா என்ன பண்றோம்? நமக்கு மோட்சம் என்பது யாது? ஓகே, ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறோம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சு சும்மா அப்படி உட்காண்டே இருக்க போறோமா? சாரூபியம் சாமீபியம்
சாலோக்கியம் எல்லாம் வந்தாச்சு. சாயுஜ்யம் உண்டா கிடையாது, நம்ம அப்படி எடுத்துக்கல. சாலோகம், சாமீப்பியம், அவன் பக்கத்துல போறோம், நம்மளை உச்சி முகர்ந்து தொடையில வச்சுக்கிறான். சாரூப்பியம், சங்கு சக்கரம் எல்லாம் கொடுத்துடுறான். அது எப்படி தெரியுது? கருடனுக்கு இருக்கு, துவாரபாலகாலுக்கு இருக்கு, விஸ்வக்சேனருக்கு இருக்கு. அதனால நமக்கும் அந்த ரூபத்தை கொடுத்துடுறான். அப்புறம் அப்படி போய் அங்க என்ன பண்றோம்? கைங்கரியம் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு 28, 29 மாலை, 27, 28, 29 வரிசையா பார்த்தா 3 பாட்டுலயும் பறை வரும். மொத்தம் 11 இடத்துல பறை வைக்கிறான். அது எதனால வைக்கிறான்னு அப்புறம் சொல்லுவோம். ஆக 3 பாசுரத்துல தொடர்ச்சியாக பார்த்தேன்னா மாலை மணிவண்ணாலேன்னு பாக்குறோம். மாலை மணிவண்ணா கூடாரை வெல்லும் சிற்றஞ்சிறுகாலே. கூடாரை வெல்லுத்துல இருந்து எடுத்துங்க. கூடாரை வெல்லும் சிற்றஞ்சிறுகாலே கறவைகள், கறவைகள், கூடாரை, கறவை, சிற்றஞ்சிறுகாலை எல்லாத்திலையும் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள். அவன் பிராபகம் என்பது சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டு என்ன பண்றோம்? சரணாகதி பத்தி எம்பெருமான் அடைகிறோம். எம்பெருமான் அடைஞ்சா முடிச்சு போச்சா? அங்கேயும் அவன் உகப்புக்காக, நம் உகப்பு இல்லை, அவனுடைய உகப்புக்காக தொண்டு பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். அதுதான் பறை. ஆக அங்க நமக்கு என்ன? இந்த அருளிச்செயலை கொண்டு நம்ம தொண்டு பண்றோம். அப்படி எம்பெருமானுடைய திருவருள் இங்கேயும் நமக்கு நல்லதை கொடுக்கும், அங்கேயும் நல்லதை கொடுக்கும். இங்க எப்படி நல்லது கொடுக்கும்? ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அனுசந்தானம் பண்றோம்னா மனசுக்கு சுகம். இதுல ருச்சி இருக்கிறவாளுக்கு, ஆசையோடையோருக்கு ஆரியர்கள், ஆசை வேணும், ருச்சி வரணும், அது வந்துடும். ஏன்னா அந்த அனுபவம் தொடர தொடர அந்த ருச்சி வரும். அப்படி வருகின்ற பரமபக்தி, பரஜான, பரபக்தி, பரஜான, பரமபக்தி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். அந்த ஏணிப்படி ஏறிடுவோம். அந்த ருச்சி வந்துடுது. இந்த ருச்சி வந்தால், அந்த ஆசை வந்தால் அவனிடத்திலே இழிந்து போறோம். அப்போ அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக இன்னார் இணையார் என்றில்லாது அனைவரும், புருஷர்கள் ஸ்திரீகள்னு பேதம் இல்லாத எல்லாரும் அருளிச்செயலை சர்வ உபஜீவியமா சொல்றோம். அது சொல்றதுனால மனசாந்தி, 1 மணி நேரம் மனசாந்தி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். யதார்த்தமாக சொல்றேன். ஆக இகலோகத்துல இப்படி இருக்கு. இப்படி சொல்லிண்டே போனா மற்ற சுகங்களிலே நாட்டம் குறையும். முக்காவாசி இந்த குழுமத்துல இருக்கிறோம், இத யதார்த்தமாக அனுபவி. மற்ற விடயங்களிலே இருக்கின்ற ஆசை ராகமானது குறைஞ்சி இந்த எம்பெருமானையே இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் ஞானத்தை சம்பாதிக்கணும். எப்படிப்பட்ட ஞானம்? அவனுடைய குணத்திலே இழிந்து போன ஞானம், பக்தி ரூப பண்ண ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த அருளிச்செயல். அப்படி வருகின்ற சமயத்திலே மனமானது சுத்தியாகும். மனது சுத்தியானால் கர்மங்களும் சுத்தியாகும். கர்மங்களும் சுத்தியானால் பலனை எதிர்பார்க்காமலே பலனை கொடுக்கும். முதல்ல ஒரு படிக்கட்டு கட்டுறேன். இகலோகத்திலே சுகம். ஆழ்வார் அது அப்படியே சொல்லிட்டார், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3னுள்ளும் தான் எல்லாம் கிடைக்கும். இந்த 3 லோகத்திலையும் பார்த்தா நல்ல கோட்பாட்டுலகங்கள் 3னுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குரூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால். எங்க பரமபதத்திலையா? மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. மனசு சுத்தமாறுது. மனசு சுத்தமானா காரியமும் சுத்தமாகும். மனசும் காரியமும் சுத்தமானால் பலன் கிடைக்கும். அதான் பயனில் கருமம்னு எடுத்துக்க கூடாது. அப்படி கருமத்தை நன்னா சொன்னா பயன் தன்னால வரும். நியூட்டன்ஸ் லா. ஆக இகலோகத்திலே சுகத்தை கொடுக்கும், மனசாந்தியை கொடுக்கும். அப்புறம் அந்த லோகத்திலே, அந்த திவியிலே, அந்த அந்தமில்லாத பேரின்ப நிழலிலே அருளிச்செயலை கொண்டு எம்பெருமான நம்ம அனுபவிக்கிறோம். அதுவும் அவனுடைய அருளாலே. நாம் தெரிந்தவர்க்கும் உறவினருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளோருக்கும் காட்டுகின்ற பரிவு, அன்பு, யாரையும் தெரியாமல் இன்னார் இணையார் என்று இல்லாமல் காட்டுவது அருள். அந்த அருளும் எம்பெருமான் பண்ற அருளானது இன்னருள். நம்ம காட்டணும்னா அமெரிக்க தேசத்துல இருக்கிறவாள்கிட்ட மட்டும் அன்பு காட்டுறது, இந்த நம்ம தெருவில் இருக்கிறவாள்கிட்ட மட்டும் அன்பு காட்டுறது அருள். அமெரிக்க தேசத்துல இருக்கிறவாளையும் பாரத தேசத்துல இருக்கிறவாளையும் அண்டார்டிகா கண்டத்திலையும் இருக்கிறவாழ்த்தையும் ஒரே விதமாக பாரபட்சம் இல்லாமல் அன்பு செய்வது இன்னருள். அது கலியன் எடுக்கிறார் திருவரங்கத்தை பாரச்ச. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடன் நோக்கி உம்பி எம்பி என்னே ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு என்ன இங்கு ஒழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு
இன்னருள் சுரந்து. என்னது இன்னருள்? குகன் வரான். குகனை தசரதனுக்கு தெரிஞ்சிருக்கு, பரிச்சயம் இருக்கு. ஆனா ராமர் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. சகா சமசகா வால்மீகி போடுறார். சகா சமசகா ஆத்ம சமசகா, அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ராமர் போய் முன்னாடி பண்றார். வால்மீகியில எடுத்தா வியாக்கியானமா வியாக்கரணத்தையும் வச்சு பார்த்தா யார் முன்னாடி பண்ணான்னு அது ஒரு சர்ச்சை. அப்படி பண்றச்ச இவர் போய் கட்டிக்கிறான். நின்னொடும் ஐவரானோன் பின்பு குன்று சூழான் மகனொடும் அறுவரானோம் உம்மழை அமர் அமர் காதல் ஆயர் அமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோன் பொலிந்தான் நுந்தை. அப்படி போடுறான்னு கம்பனும். அப்படி போய் கட்டிக்கிறான். இவன் என்னடா என்ன எதிர்பார்த்து என்கிட்ட வந்திருக்கான்? அருள் பண்றான் வச்சுக்கோங்க. ஆனா இவன் எதையா என்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கானா? குகனை பார்ப்போம். எதையா எதிர்பார்த்து வந்திருக்கானோ பார்க்கல. இவன் வேட்டுவன், நாவாய் வேட்டுவன் நாயேன் அடியேன். அந்த கங்கை கரையில நாவாய் வேட்டுவன் சகசிரமா இருக்கக்கூடிய அந்த பிளவம்னா போட்டு, அந்த பிளவத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கானே, இவன் எதையா எதிர்பார்த்து வந்தானா? இவன் ஒரு வேட்டு வந்தானே, படகோட்டி வேட்டுவன் நிஷாது எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறவனே நம்ம போய் சரிசமமா பழகலாம் என்று நினைக்காமல் பூர்வபாஷி மிருதபாஷி மிதுபாஷி என்று போய் அப்படியே காட ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் பாருங்க. அதுதான் அருள். அருள் சுரந்து மழைமான் மடர். அப்புறம் என்ன சொல்றான்? ஏற்கால பிராட்டி என்ன அர்த்தாங்கினி, அவோ உன்னுடைய தோழி. இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி. இவ யாரு? உனக்கு தோழி. உம்பி எம்பி என்ன ஒழிந்திலை. லட்சுமணன் யாரு? உன் தம்பிடா, அதனால என் தம்பிடா. பாருங்க, இதுதான் இன்னருள். ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மழைமான் மட நோக்கி உம்பி எம்பி. எம்பி உம்பின்னு வைக்கல கல்யாண். என்ன தமிழ், என்ன சாஸ்திரம். உம்பி உனக்கு தம்பியா வந்துட்டான், அந்த பாவத்தாலே வந்துட்டான், அதனால அவனுக்கு தம்பி. உம்பி எம்பி என்ன ஒழிந்தில. இதுதான் சத்தியம். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து பார்த்தார் கல்யாண். இப்படின்னா இருக்க பெரிய பெருமாளா? எப்படிடா நீ உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் அடியேன் மனத்து இருந்திட. அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே அம்மானே அரங்கத்தம்பானே திருவரங்கத்தம்மானே பொழில் திருவரங்கத்தம்மானே அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே பரமபிதா. எப்படிடா நீ யாரு? பயப்படவே வேண்டாம். மூணாம் திருவாழ்மையில வச்சார். ஒன்னாம் முதல் 10, 3 பத்துடையோர்க்கென்னும் பரன் எளியனாம். என்ன இந்த அருள் அர்ச்ச இல்லைன்னா நமக்கு அருளை தெரியாது. ஆக அவன் திருவருள் இகத்திலையும் பரத்திலையும் அருளை கொடுக்கிறான். இது என்ன சொல்றது? வேத சாஸ்திரத்தை நமக்கு புரிய வைக்கிறது. நான் யார்? ஆன்டாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ். நான் யார்? நான் எங்கேந்து வந்தேன்? எனக்கும் அந்த பரபிரம்மத்துக்கும் என்ன தொடர்பு? பாஷ்யம் இருக்கட்டும், பத்து எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. என்னதான் படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஆக இவர்களுக்கு எல்லாம் ஈஸியா சொல். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை நிற்க பாடி. வேதத்தின் உட்பொருள் யாது? அருளி செயல தான் தெரியும். முதல்ல அருள் என்ன பண்றது? நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தலைவன் எப்படிப்பட்டவன், அந்த அனையோ சம்பந்தம், அந்த தலைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, எங்க போறோம், போய் என்ன பண்ண போறோம், அர்த்த பஞ்சகம் வச்சுக்கணும். இதுல இத நமக்கு தரது இந்த 30 நாள் இதுதான் படிக்கிறோம். பகவத் விஷயத்திலே இருக்கும் படி எல்லாம் சிற்றன் சிறுகாலையிலே சொல்லுகிறது. முடிஞ்சு போச்சு. யாரு? அகமன்னம் 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 சொல்றது. அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா சொல்லி போச்சு. நானே அன்னம், நானே புஜிக்கப்படுகின்றவன், நானே புஜிக்கவும் செய்கின்றேன். என்ன குழப்பம்? அகமன்னம் 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 அன்னாதோ, நான் அன்னம் புரிஞ்சு போச்சு. அன்னாதா நானே அனுபவிக்கின்றேன். ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா? வேண்டாம், இது சாஸ்திரம் இருக்கட்டும். அதை எப்படி சொல்ற? பகவத் விஷயத்திலே இருக்கும் படி எல்லாம் சிற்றன் சிறுகாலையிலே சொல்லுகிறது. அவன் சேஷி வரும் அருள் வருது பாருங்க. பாகவத விஷயத்திலே இருக்கும் படி எல்லாம் எல்லே இளங்கிளியிலே சொல்லுகிறது. 2 பாட்டு படிச்சா போதும், சாஸ்திரம் கை வந்து. சாந்தோக்கியம் படிக்க வேண்டாம்,
தைத்திரியம் படிக்க வேண்டாம், எல்லாரும் படிக்க முடியாது. பகவத் விஷயத்திலே இருக்கும் படி எல்லாம் சிற்றன் சிறுகா. முதல்ல சுப்ரீம் யாரு? நமக்கு அவனுக்கும் பல நாளா சொந்தம். உந்தன்னோடு உற்றோமே யாம் உனக்கே நாம். நீதான் நீதான் பரமபுருஷன், நீதான் எனக்கு பர்த்தா, நான் உனக்கு பத்னி, நீதான் சுவாமி, நீதான் சேஷி, நான் தான் சேஷன், நான் ஆதாயம் ஆதேயம் ஆகி இந்த சம்பந்தத்தை உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற இனங்காமங்கள் மாற்று. உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னை தவிர எனக்கு எதுவும் இல்லை. இதுதான் அந்த பரமபுருஷனை பத்தி தெரியறது. பகவத் விஷயத்திலே இருக்கும்படி இதுதான். பாகவத விஷயத்திலே இருக்கும்படி எல்லாம் கைங்கரியமே ஆத்மாவின் ஸ்வரூபம். பகவத் விஷயத்திலே இருக்கும்படியெல்லாம் சொல்லுவது சிற்றஞ்சிறுகாலையிலே, பாகவத விஷயத்திலே இருக்கும்படி எல்லாம் சொல்லுவது எல்லே இளங்கிளியிலே. நாயனார் எடுக்கிறார். அவ்வளவுதான், இது புனிஞ்சு போச்சு. அருள் ஞானம். இந்த ஞானம் எப்படி வருது? வரட்டு ஞானமா? பக்தியினாலே இந்த ஞானம் புரிஞ்சுது. அவன் தான் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரணாகதி. இது எங்க பண்றார்? எப்படி இருக்கு? ஆர்வம் உனக்கே உடையோம். சரி, கதையா எடுப்போம். இவர் ஆண்டாள் இப்படி சொல்றாளா? இன்னும் சரி, மனுஷாளுக்கு புரியல. என்ன பண்ண? ஒரு மாசம் கழிச்சு பாட ஆரம்பிக்கிறார். நீரிலே நின்று அயர்கின்றோம், நீதி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வனே. ஆர்வம் உனக்கே உடையோம், அன்னைமார் காணில் ஒட்டார் போரவிடாய் எங்கள் பட்டை பூக்குறுந்தேரீரா. கதை சொல்றார். சரி, இத சொன்னேன். உமக்கே நாம் ஆட்செய்வோம் நாராயணனே நமக்கே லுப்த சதுஷ்டி, நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் தான் எல்லாம் சொல்லியாச்சு. இதுவும் கொஞ்சம் சாஸ்திரமா இருக்கா? கதை சொல்றேன் வா. ஒரு ஆட்டம் சீசன் ஃபால் ரம்யமா இருக்கு. அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 சாங்கனே அங்கனா இத்தமா கல்பிதா மத்தியதா சஞ்சிதா. கைய கோத்து ஆடுறான். அப்படி போறா பிருந்தாவனத்துல போறா, யமுனக்கரை கோகுலத்துல இருந்து போனா அவன் மேல குருந்த மரத்துல ஏறி உக்காண்டான். அவ்வளவுதான். யாரு? எல்லாம் எனக்கு லட்ச கிச்ச எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் எழுந்துட்டோம். ஆனால் உன்னிடத்திலே இருக்கும், உன்னை நம்புறோம். ஆர்வம் உனக்கே உடையோம். அப்படி எல்லாவற்றையும் துறந்து எம்பெருமானே எனக்கு எந்த கதியும் இல்லைதான் பரமைகாந்தி நிலை. அத ஒரு கதையா சொல்லிட்டு போயிட்டான் ராசக்கிரீடையில. நீரிலே நின்று அயர்கின்றோம், விடு விடு விடுன்னு இருக்கு. இப்ப ஏன் முடிய மாட்டேங்குது? மார்கழி மாசம் சென்னையிலேயே முடியல. அப்ப பாருங்க, அந்த சரையுவோ அந்த யமுனாவோ எப்படி குளிரும். அதுல நீரிலே நின்று உடம்பெல்லாம் விதி விதிச்சு போச்சு. அயர்கின்றோம், நீதி அல்லாதன செய்தாய். என் துணியெல்லாம் உருவின் போயிட்டேடா. அப்ப கூட எங்களுக்கு கவலை இல்லடா. ஊர் அகம் சாலவும் செய்தால், ஊரும் அகம் ரொம்ப தூரம் இருக்கனால கவலை இல்லை. சாலவும் சேயன் அணியன் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஊழி எல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும், அதுதான் ஆர்டர் போடுறியே. ஆர்வம் உனக்கே உடையோம். நாச்சியார் சொல்ற கதையா சொல்ற பாரு. அந்த நிலை பரமைகாந்தியாக இருந்தா அந்த நிலை எப்படி கோபஸ்திரீகள் எல்லாத்தையும் திறந்து அவனே. ஆர்வம் உனக்கே உடையோ. போயிட்டு போறா, எங்க அம்மா பார்த்தா திட்ட போறா. அம்மனை மார்காணில் ஒட்டார். பிடிக்காதவா பார்த்தா பிடிக்காது, போட்டோம். அதுக்காக என்னுடைய துகில குடுறா. பட்டை குறுந்த மரத்துல ஏறாதே என்ன. ஆர்வம் உனக்கே உடையோம். இதுதான் அந்த பரமாத்மா. அவனுக்கு உண்டு, நமக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தம் இதுதான். ஆர்வம் உனக்கே உடையோம், உனக்கே நாம செய்வோம், மற்ற நங்காமங்கள் மாற்று. பகவத் விஷயத்திலே இருக்கும் படி எல்லாம் சிற்றம் சிறுகாலையிலே சொல்லுகிறது. வேதம் எங்க சொல்றது? அன்னவான் பவதி. சரி, அதை சொல்லிட்டு அகம் அன்னம் நானே உனக்கான் போக்யன், போக்திருப்பம் நீதான். நான் உனக்கு உண்பதற்கு அருகதியாக இருக்கிறேன் சொல்லிடுச்சு. அடுத்தது நானும் அனுபவிக்கிறேன்னு சொல்றது விளக்கம் வரல. ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துரு. எம்பெருமானே குணம். அவனுடைய சேஷ்டை பாருங்க. அவன் ஓடுறானா பார்த்தா எனக்கு என்னன்னு தெரியல. தயிர விக்கிறமா, பால விக்கிறமா, மோர விக்கிறமா தெரியல. விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த வித்தி.
எல்லாத்தையும் முராரி பாதார்ப்பித சித்த வித்தி தத்யாதிகம் மோக வசாத் அவோச்சது கோவிந்த மாதவ கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. அந்த பக்தி அது வந்தாதான் அந்த நிலை ஆச்சு. அப்புறம் பாகவத விஷயத்திலே இருக்கும்படி எல்லாம் நான் ஆத்மா யாரு? ஆத்மாவுடைய சொரூபமானது ஞானத்துவமா சேஷத்துவமா? அசேஷத்துவமேவா. நான் அடிமை. எப்படிப்பட்டவன்? இதுதான் நேர்பட்ட முறை. மிக்க வேதத்தை எடுத்து சொல்றது அருளால பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. எப்படி சொல்றது? இதுதான் நேர்பட்ட நின்னாம் உலகக்கும் நாயகன். நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் நெடுமார்க்கு அடிமை செய்வரே. நேர்பட்டு இதுதான் ட்ரூ மீனிங் ஆஃப் வேதம். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். இப்படி இருந்தால் அவன் தொண்டராரான். நேர்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டன் தொண்டன் சடகோபன். அப்படி எம்பெருமானுக்கு அடிமை செய்வது என்ன? அவன் பர்த்தா, அவன் பார்த்துப்பான். அவன் பர்த்தா, நான் அவனுக்கு பத்னி. நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். சொல் நேர்பட்ட தமிழ் மாலை. வேதத்தினுடைய சாரத்தை நேர்பட்ட தமிழ் மாலை. என்ன ஆத்மா? ஆத்மானா தொண்டு செய்யணும். சரி, ஜனி ஜனார்தன புரிஞ்சுட்டா. எம்பெருமான் தான் பரமன், அவன்தான் எனக்கு சுவாமி. புரிஞ்சு போச்சு. அவனுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தமானது அனயோகோ சம்பந்தம் அநாதி காலமேவ. புரிஞ்சு போச்சு. ஆண்டாளுடைய பாசுரத்தை சொன்னோம். அப்புறம் இந்த ஆத்மாவுடைய சொரூபம் யாது? சேஷத்துவம். அவனுக்கு அடிமை செய்யணும். அவனுக்கு மட்டுமா அடிமை? ஆழ்வார் போடுறார், தொண்டன் 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 சடகோபன் நேர்பட்ட தமிழ் மாலை. இது எப்படி தெரியும்? நேர்பட்ட தெரிஞ்சுக்கோங்க. நேர்பட்ட தமிழ் மாலை 1000 இவையும் 10 நேர்பட்டாரவர். இதை தெரிஞ்சுட்டேன்னா இதுதான் வேதம் சொல்றது. நேர்பட்டார் நெடுமார்க்கு அடிமை செய்யவே. நெடுமால் அழகுதனில் நீழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தற்கு அடிமை தனில் எல்லை நிலம். இதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். என்ன? who is ஆத்மா? அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆத்மா, தி அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆத்மா இஸ் தொண்டு. எம்பெருமானுக்கு தொண்டு. அதோட நிறுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம். அப்பனா ஒரு புல் பூண்டுக்கும் தொண்டு செய்ய வேணும். அது ராமாயணத்துல நிறைய ஒரு சீதா யமுனையை தாண்டா, கங்கையை தாண்டா, வாடி தீப்பா, போற்றி தீப்பா, உனக்கு 100,000 பசுமாட்டில கொடுக்குறேன், 1000 சுறா கடங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் அவ காக்கிறா. ராமாயணத்தை வருது பாருங்க. ஆஹா, அதுதான் தொண்டு. கண்டேன் கமலபாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினையாயினவெல்லாம். இது இன்னும் விளக்குற. சரி, நான் நேர்பட்ட தொண்டன் 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 சொல்லியாச்சு. அது எப்படி தொண்டு? எம்பெருமானுக்கு தொண்டு அது பண்றோம். அதுல அவன் உகத்து பார்ப்பானா? பாகவதற்கு தொண்டு பண்ணணும். சேத்தன அச்சேதனங்களுக்கும் தொண்டு பண்ணணும். அதுதான் என்ன? பர்யாவரண சம்ரக்ஷணம், அதையும் பண்ணணும். அதான் என்ன சொல்றார்? தொண்டு கண்டேன் கமல மலர்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்தன வினையாயினவெல்லாம் பண்டே பரமன் பணித்த வகை தொண்டே செய்து வழி ஒழுக. பண்டே பரமன் பணித்த வகை அப்படியே ஆப்ஸ்ட்ராக்டா வச்சுட்டார். பண்டே பரமன் பணித்த வகை அது தொண்டு அப்படின்னு போட்ட. சரி, இது என்ன வெறும் பெருமாளுக்கே மணி அடிச்சுட்டு தயிர் சாத்தியே பண்ணிட்டு இருப்பானா? அது அவனுக்கு உகக்கும். ஆனா அதோட இன்னும் என்ன பண்ணணும்? யாரா உட்கார்ந்து இருந்தாள்னா, வாழும் சோம்பரா யாரா இருந்தாள்னா அவளை கவனிச்சுக்கணும். ஆக பண்டே பரமன் பணித்த பணி வகை நியதம் குரு. சார், என்னது? இதுதான் நியதி, இதுவே வாழ்வு முறை. அப்படி என்று நியதம் குரு கர்மா. குரு கர்மா, குரு நியதம் குரு. நீ பண்டை காலமாக இருக்கக்கூடிய இந்த நியதிய பண்ணு என்ன சொல்றாரு. அகர்மணமா இருக்காத. அது சுவாமி பாஷ்யத்துல எடுக்கிறார். அகர்மணான்னா இது வெறும் ஐடில்னு எடுக்காத. ஞானமே அகர்மணம்ன்ற. அகர்மணா, கர்மம் பண்ணாத உட்காண்டா வெறும் ஞானத்தையே மார்க்கமா வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லாது. ஜாயஹா அகர்மணஹான்னு போடுறார் 3வது அத்தியாயம். ஆஹா, ஞான மார்க்கம் மட்டும் போராது, பக்தி ரூபாபன்னமாக ஞானம் இருக்க வேணும். ஆனால் தொண்டு பண்ணு. குரு கர்ம நியதம் குரு கர்ம. இந்த தேக யாத்திரை பண்ணணும்னா வேலை செய்ய. அதுக்கு உதாரணம் கண்ணனே கொடுக்குறான். வெறும் நடந்து போகாத இருந்தா வெயிட் போட்டுட்டே இருக்கு. அப்புறம் GPL 1 GPL 3ன்னு போக வேண்டியதான். அப்படி இல்ல. ஆஹா நியதம் குரு கர்ம பண்ணி ஜாயோகி அகர்மனஹா. அகர்மணத்தை காட்டிலும் கர்மா, ஞான மார்க்கத்தை காட்டிலும் கர்ம மார்க்கம். இங்க என்ன கர்மம்? கர்மமும் கைங்கரியத்துள்ளே புகும். அதுக்கு இன்னும் போனோம். வெறும் கர்மம்னா வெறும் யாக யஜ்ஞாதியா பண்ணியிருந்தா போருமா?
இப்ப முடியாது, இந்த காலத்துல முடியாது. வைஸ்வதேயம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் வைஸ்வதேயம் பண்றாங்க? அது இல்ல, எம்பெருமானிடத்த பக்தி செலுத்து. கைங்கரியம் வந்தா கைங்கரியம் தான். சந்தியாவந்தனம் கூட அப்படிதான், காணாமல் கோணாமல் கண்டு கொடுக்கணும். ஆனா ராப்பத்தோ பகல் பத்தோ வந்தா அவனுக்கு கைங்கரியம் தான் பிரதானம். கருமமும் கைங்கரியத்துள்ளே ஈழியும் பிள்ளைலோகர் பிள்ளை உலகாரியம். கருமமும் கைங்கரியத்துள்ளே இழிந்து போகும். அப்படி இவ்வளவுதான். எல்லாம் பயப்படுத்துது, இந்த பீதி எல்லாம் போயிடும். வைஸ்வதேவம் பண்ணியானும், வைஸ்வதேவம் பண்ணாதான் ஆராதனை பண்ண முடியும்னு யாரோ சொல்லி வச்சிருக்கா. இருக்கட்டும், பண்றவா பண்ணட்டும், தன்யா. முடியாதவா என்ன பண்ண முடியும்? எம்பெருமானுடைய குணத்துல இழிந்து போ. அங்க கோவில்ல எதை அரைச்சு கொடுன்றாளா சந்தனம், போய் அரைச்சு கொடு. சூரியன் வந்து உதய உபஸ்தானம் பண்ணணும், முடியலன்னா போ. 4 மணிக்கு கூடார வெல்லும் கோஷ்டின்னு போறோம், ஒரு நாள் தப்பி போச்சு. அப்ப அது முக்கியமா, உதயோபஸ்தானம் முக்கியமானா? அடியானை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய கைங்கரியம் தான் முக்கியம். எவ்வளவு அருள், இது அருளிச்செயல் தானே சொல்லி கொடுக்குது. என்ன கைங்கரியம்? கூடாரை வெல்லும் ஸ்கரவைகள் பின் சென்று பறை கைங்கரியத்தை கூடுன்னு 11 கால் கைங்கரியத்தை பிராக்கியம். அருள், இப்படி அருளிலே இழுந்து போகணும். யாரை பார்த்தாலும் அருள் தான் சொல்றா. கலியன அருள் எடுத்தோம், மாலே மணிவண்ணாலிலையாய் அருள் வந்துருச்சா? எல்லாம் எம்பெருமானுடைய அவனுடைய நிர்ஹேதுகமான கிருபை அருள் இருந்தா போரும். அது எப்படி அருள் வரும்? பெரியோர்கள் இட்ட வழக்கத்தில். நம்ம பெரியோர் என்ன பண்ணி வச்சிருக்க? ஆழ்வார் பாசுரத்தை படி, அதுலயே மூழ்கி போ. திருவருள் மூழ்கள் வைகளும் செழுநீர் நிற கண்ண பிரான். ஒரே தீர்த்துட்டார், வரிக்கு வரி அருளை வச்சுட்டார். அவன் திருவருள் இருந்தா எல்லாம் நடக்கும். அதான் பகவத் சங்கல்பம். திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிற கண்ண பிரான், திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்தவுள. மாயப்பிரான பாடுற நாட்டு திருப்புலியூர். அப்படி பாடுகின்ற இடத்திலே குட்டமாட்டு திருப்புலியூர்ல பாடுறார். திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்தவர திருவருள் அருளால். திருவருள்னா என்ன? எம்பெருமான் தான் திருவருள், அவனுடைய அருளால். எத்தனை தரம் திருவருள் வருது பாருங்க. திருவருள் அருளால் அவன் சென்று சேர்த்தன் திருப்புலியூர், திருவருள் கமிழ்கு ஒன் பழுத்தது மெல்லியல் செவ்விதழே. தோழிப்பாசனம், கருமாணிக்கு மலை மேல. அப்படி பாடுகின்ற இடத்துல அருள் 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 கொட்டி தீக்கிறார். ஏன்னா இவர் அருள்மாறன். திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிறக்கண்ணபிரான். எம்பெருமானுடைய குண திருவருளில் மூழ்கினா எம்பெருமானுடைய குணத்துல அழகுல அழகல்லாட்ட ககனியாரான் முனி ஏட்டு பொங்கனோ. அந்த குழற்கற்ற அப்படியே அசைஞ்சு வருது. இவ்வளோ பெரிய வித்து, பிரம்ம வித்து, வசிஷ்டரோட சண்டை போட்டார், சந்தியாவந்தனத்தை விட்ட. அழகல்லாட்ட ககனியாரான் முனி ஏட்டு பொங்கனோ. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உத்திஷ்டா உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்டான்னு பாடினார், தான் மறந்து போயிட்டார். அப்படி திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்தவுள. அப்படி எம்பெருமானுடைய திருவருள் வந்துருச்சுன்னா நம்ம அடியாமலே நம்ம உடம்புல அருள் அடையாளம் வந்துருது. திருவருள் அருளால், அவனுடைய திருவருள். திருவருள்னா எம்பெருமான் தான், தமிழ்னா எம்பெருமான் தான். தென்னன் புல்லாணி தமிழை பெரிய திருமணல் என்ன திருவருள் அருளால் அவன் சென்று சேர்தன் திருப்புலியூர். திருவருள் கமுகு அங்க எப்படி இருக்கு? அவனுடைய அருள் படைச்சதுக்கு என்ன அர்த்தம்? பார்க்கலாம், சீக்கிரம் பழுத்துட்டான். திருவருள் கமுகு ஒன் பழத்தது. அது மட்டுமா பழுத்தது? இந்த நாயகி இருக்காளே, இவளுடைய அதரமும் அப்படி செவந்து போச்சான். எம்பெருமான் வந்து ஆவிர்வவிக்கிறான், பிடிச்சு போச்சு. எப்ப பாரு இவனே நினைக்கிறான். என்ன அவன் அதை தான் தேடின்னு வரான். எங்கேயாவது ஒரு பக்தன் இருக்கானான்னு தேடுறான் அவன். பாவ பக்தி பூகாசோயே கபீர் பாடுறார், அவரும் ராம பக்தர் தானே. பாவ பக்தி பூகாசோயே ஜுகு ஜுகுதா நை பாவே. என்னடா பண்ணிட்டு இருக்கான் திருவைகுண்டத்துல உட்காந்துன்னா? எங்கேயானா பக்தன் இருக்கானா? அவன் பக்தி நமக்கு கிடைக்குமான்னு பாக்குறானா? பாவ பக்தி பூக்கு, பெருமாள் இந்த பக்திக்கு தான் இருக்கான். பாவ பக்தி பூகாசாயே சாய்காயே பர்வதிகார் இந்த எம்பெருமான். பாவ பக்தி பூகாசாயே ஜுகு ஜகுதா நை. ஜுகாடு பண்ணா இந்த மாயம் எல்லாம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, பக்தி இருந்தாதான். ஜுகு ஜுகுதா நை பாவே பகத்து பூல் கயே
ராம திவானே, உலகத்துல எல்லாத்தையும் மறந்துடணும். ராம திவானே பகத்து பூலுகைய ராம திவானே நிஜபத வாக்கோ தேவே. பாருங்க, அவர் பாடுறார். அப்படிப்பட்டவனுக்கு தான் பரமபதம். நிஜபத வாக்கோ தேவே ஜந்தர் மந்தர் லட்டப்பட்டு சேனை ராம பஜன் சே முக்தி. முடிஞ்சு போச்சா? அருள். வேதம் படிக்கிறோம், என்ன புரியுது? சாஸ்திரம் படிக்கிறோம், என்ன புரியுது? இதுலயே சர்ச்சை வருது. அக்கர்மனார்னு சுவாமி சொல்லியிருக்காரு. இது எப்படி சொல்லலாம்? இது ஞானமா, இது பக்தியா, இது கர்மமா? பக்தி பின்னாடி வரும், கர்மமா? இதை ஒத்துக்க மாட்டேங்கிறா பூர்வபக்ஷி. சரி, இதெல்லாம் புரிய வானவே வானம். ராமா கிருஷ்ணா நாமியல் நாமம் நாமம் அல்லவோ புடவை சுரந்தது மும்மூச்சுப்படி. நாமி அல்லவே திருவருள் கமுகு உன் பழத்தது மெல்லியல் செவ்விதழி. அதனால அம்மா பயப்படாத, அந்த பூதம் இவன்ட்ட வந்து உட்கார்ந்துருத்து. அந்த மாயப்பிரான் வந்து ஒரு பொற்கொடி நாச்சியார்னு பேரு, தமிழ் பேர். அவ வந்து உக்காண்டா என்ன பாடுற. ஆஹா, அருள் ஆழ்வாரு எடுக்கிறார். அருள் அருள். அதனாலதான் மாமணி சொல்றச்சே அருள் மாறன். யாருக்கான வச்சார பத்தியில? அருள் மாறன் அருளி செயல். அருள் மாறன் ஆழ்வார் கொடுக்கிறார். அருள் மாறன் ஆரம்பிக்கிறச்சே உபதேச ரத்னம் ஆரம்பிக்கிறச்சே அருள் தான். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி அருட்பாக்கள் அருளிசை. அவ்வளவுதான். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எழுவாரும் உய்ய. அடுத்தது அருள் மாறன் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மாறன் அருள் மாறன். அப்புறம் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பொருளை மத்திமமாம் பதத்தை அருளி செயல் நடுவே வந்துருத்த அருளி செயல். ஆழ்வார்கள் ஏற்றம் அருளி செயல் ஏற்றம். ஏன் ஏற்றம்? ஆத்மஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறார். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது வெண்ணலாம் படி பரன் பரன். அவ்வளவுதான். அடியேன் தாசத்துவம் முடிஞ்சு போச்சு. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தையிலும் சேஷிக்கு சேஷத்துவ கிருத்தியமே ஆத்மஸ்வரூபம் முடி. இதுதான் வேதம் சொல்றது. தஸ்மாத் வத்யன்னபி பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. எங்கோ வருது. தஸ்மாத் வத்யன்னபி பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தி. சரணாகதி எங்கேயோ ஒரு சொல்லிட்டு போறது. வானவே வேணாம், அவன்கிட்ட அடைஞ்சிரு, நீ வாப்பா. அவ்வளவுதான். அவன் ஏங்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நேர்பட்ட தமிழ். ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தான் தெருளற்ற ஆழ்வார்கள் சீர்மை அருள்வாழ்வார் அருளி செயலை அறிவாரார் மதிநலம் கொடுத்திருக்கான். அதனாலதான் சொல்லிட்டு போயிட்டான். யாருடா? அடியேன் தாசத்வன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அவ்வளவுதான். ஆத்மா ஸ்வரூபம். அவனே பரமாத்மா. எப்படிப்பட்டவன்? பிராட்டியுடைய மங்கன். அடியே அகலகில்லே நிறையும் என்ன அலர் மேல் மங்கையுரை மார்பன். அவ்வளவுதான். பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை செய்ய வேணும். அதுக்கப்புறம் வரும் கடைசியா. ஆக இப்படி வந்துட்டா. அதான் தெருளற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளி செயலை அறிவாரார். கொட்டி தீக்கிறார். அருள் பெற்ற நாதமுனி. எவ்வளவு அருள் பாருங்க. கலியன் அருள் சொல்லியாச்சு, பிராட்டிட்டாடு நாச்சியார் திருமொழியும் சொல்லியாச்சு, திருப்பாழிலையும் சொல்லியாச்சு, திருவாய்மொழியிலையும் சொல்லியாச்சு. இப்போ உபதேச மாலையில வந்துட்டு இருக்கும். அருள் பெற்ற நாதமுனி முதலான. ஏன் இவருக்கு மட்டும் அருள்? ஏன்னா இது இவருக்கு தானே கிடைக்கிறது. எம்பெருமானுடைய பரம கிருபையினாலே சேமம் குருவையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் துளபமோ. வேற யாரும் இல்லை. நம்மாழ்வார் யாரும் இல்லை, எம்பெருமான் வேற யாரும் இல்லை. தமிழர் பாடினர். அப்படி அவனே வந்து இவருக்கு பரிந்து வந்து 1000 கேட்டார். 1000மா? 4000 தான் கொடுத்தார். 4000 இல்லை, எத்தனை இருந்தது இன்னொரு நாள் பார்ப்போம். 4000 கொடுத்தார். கொடுத்து அதனுடைய அர்த்தத்தையும் வாரி வாரி வாரினா கொடுக்கிறார். அதுதான் அருள். அந்த அருளை இவர் வாங்கி என்ன பண்றார்? இதை வாங்கி இவர் என்ன பண்றார்? ஐயோ, இந்த அருளச்செயலை தான் பரப்பணும்ட்டு மருமக்களுக்கு கொடுக்கிறார். தாளமிட்டு தாளம் கொண்டு பாடி கொடுத்துட்டார். அப்புறம் 2 ஞானம் இருக்கே. குருகை காவல் அப்பனுக்கு யோகத்தை கொடுக்கிறார். ஏன்னா அது யோகம் அவன் தான் அனுபவிக்க முடியும். தானே அந்த யோகத்திலே மண்டி போய் அது பிரத்தியாருக்கு வரணும்னா அத்தனை பரிசிரமப்படணும். ஆனால் உய்யக்கொண்டாருக்கு வாங்கிட்டார். நான் வாங்கிக்கிறேன் அருளி செயல்னாரு. அவருடைய சகபாட்டி, ஐயோ பெரிய யோக ரகசியம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அவர் வச்சுக்கிட்டோம்.
நாம் உய்வதற்காக இவர் நாதமுனி பெற்ற அருள், அந்த அருளை உய்யக் கொண்டாரிடத்திலே கொண்டு நீர் என்னை உய்யக் கொண்டீரே, உலகம் உய்வதற்காக இந்த அருளி செயலை எடுத்துக்கொண்டீர், அந்த சிம்மாசனத்தை வாங்கினேன்னு சொல்ற புண்டரிகா. ஆக அருள், அருள் பெற்ற என்ன அருள்? அருள் இந்த ஆழ்வார்களுடைய இருந்தமிழ் அமுது தான் அருள். அருள் பெற்ற நாதமுனி முதலான பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரிய வியாக்கியைகள் செய்வால் அரிய அருளி செயற்பொருளை ஆய்த்து வந்துருத்தா ஒரு அருள். அருளி செயல் ஆய்த்து அறிந்து வேற யாரும் பண்ண முடியாது, இவரால் தான் பண்ண முடியும். பார்த்தார் ஆரம்பத்துல 3ஆம் பாட்டுல ஆழ்வார்கள் வாழி வந்தது 34, 35, 36 தீர்த்துட்டார். 10 வந்துரும் பாருங்க, கணக்கு பண்ணி. கடைசியில எப்படி முடிக்கிறார்? 73ஆம் பாட்டு. இந்த உபதேச ரத்தின மாலை தன்னை சிந்தை தன்னில் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராசர் இன்னருளுக்கு இலக்க அருள். பிரபந்தம் ஆரம்பிக்கிறச்சே அருள் கேட்கிறேன். என்ன பிரபந்தம் ஆரம்பிக்கிறச்சே அருள் சொல்றேன், அருளிச்செயல். ஆமா, அருளிச்செயல் ஆரம்பிக்கிறச்சே அருள் தானே. சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சிறீதரா என்னையும் என் உடமையும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டு சரணாகதி பண்ணிட்டோம். பண்ணா அவன் தட்டிட்டோம் கதவை, அவன் கொடுக்கணும்ல. நின் அருளே ஆரம்பிக்க அப்படிதான் ஆரம்பிக்க. நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திரிக்குறிப்பே. அருள் ஆரம்பிக்கிறோம். உபதேசரத்தமான கடைசி பிரபந்தம் ஒரு கலையா இருக்கு, அதுலயும் அருள் தானே முடியுது. சென்னி யாரு? திருவேங்கடமுடையான் வந்திபாய் வடவேங்கடமாவலை எல்லாருக்கும் அங்க வந்து நின்றுட்டான். அவனை பாரு, சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகதன்னை வாழ நின்ன நம்பி. உலகம் வாழணும்னு நிக்கிறிய தாமோதரா சிறீதரா என்னையும் தாமோதரன் சௌலபியம் அது வைக்கிறார் பாருங்க. சௌலபியத்தையும் வைக்கிறார், பரத்தையும் வைக்கிறார். ஆனா அவன் 2 பேருக்கு தான் பயப்படாத. இங்க பின்னானார் வணங்கும் திருமூழி களத்தானே நமக்காக வந்து நிக்கிறான். என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே. உன் அருளாலதான் நான் இருக்கேன். அந்த அருளை என்ன பண்றான்? பல பல்பலிகால் பெருக செய்கிறேன். நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. ஆச்சா, தனிக்கடலே தனிச்சுடரே என்னை உனக்கு உரித்தாக்கினியே அதையும் சொல்லிட்ட. யாரு? மணாள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே என்ன. அவன் தான், அந்த அருள் தான். நாம போய் சரணாகதி பண்ணணும், பிரபத்தி பண்ணணும்னு அவன் நினைச்சாதான் உண்டு. மாய மணாள நம்பி பரிபூர்ணன். ஆனா மாயன் அவன். நம்ம மாய பண்ணாதான் நம்ம போக முடியும். அருள் கொட்டியாச்சு. ஆக இகலோகத்துல அருள் இருக்கிறதுனாலதான் ஒரு சன்னதியா போறோம். இகலோகத்துல அவனுடைய அருள் இருக்கிறதுனாலதான் அருளிச்செயலை படிக்கிறோம். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து க்ஷீராப்தியை விட்டுட்டு இங்க வரான். நாகபரியங்கமுஸ்ரிஜ்ய ஆகதோ மதுராம்புரிம். இங்க வரான்ல. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு பழகின பண்ணிக்கணும். அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான், கம்பி பெட். அதை விட்டுட்டு பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் எவ்வளவு கல்மிஷம் இருக்கு மனசுல. என் எல்லாத்தையும் அந்த விட்டுட்டு அங்க அந்த அப்படியே ஸ்வச்சமா இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் பெட்டை விட்டுட்டு என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாளா. எப்படிப்பட்ட வேண்டா, நீ என்ன வேணா பண்ணலாம், சுவாதந்திரியம். ஆனா அவன் அப்படி சுவாதந்திரியம் இருந்தாலும் நமக்கும் சுவாதந்திரியம் கொடுக்குறான். அது உடனே கேட்பேன், என்ன நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம், இருந்தாலும் அங்க போறோம் இங்க போறோம் தர்மத்துக்கு அல்லாதன செய்யறோம்னா விட்டு பிடிக்கிறான் அவன். நமக்கு அப்படியே சர்வசுவாமியா இருந்தாலும் நமக்கு சுவாதந்திரியம் கொடுக்குறான். எல்லாம் இண்டிபெண்டன்ஸ்ன்றமே. எம்பெருமான் கொடுக்குற இண்டிபெண்டன்ஸியை காட்டிலும் வேற யாரும் இல்லை. அப்படி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு உனக்கு இடமா இருக்க எல்லாம் இருக்கான். தனிச்சுடர் சூரிய மண்டலத்துல இருக்கான், திவியில இருக்கான், அந்த தாமத்துல இருக்கான், பரமபதத்துல இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். உனக்கு இடமா இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினியே. அதான அருள். பாருங்க, இப்படி வந்து நிக்கிறான். இப்படி நான் வந்துட்டா இவ்வளவு வேதம் சொல்றது. அங்குஷ்ட மாத்திரா யாருக்கிட்டா புரியுது? ஒண்ணு இல்லை, என்கிட்ட வந்துட்டான், அவனை பத்தி பாடுறேன், அவ்வளவுதான். ஆக அவன்கிட்ட நியத்தம் குரு கர்மத்துவம் கர்ம ஜாயோகி அக்கர்மன ஞானம் தான். எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. அகமேவ பிரம்மம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி துவே சுபர்ணாசகஜாசஜா எல்லாம் இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நியத்தம் வேணா, உன் கைங்கரியம் பண்றேன், உனக்கு கைங்கரியம் பண்றேன், உனக்கு பண்றேன், உன் பாகவதற்கு பண்றேன். நெடுமால் அழகுதனில் நீள் குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பக்தர்க்கு. அவ்வளவுதான்.
கோயில் அழகிடுறேன், என்னால முடிஞ்சதை பண்றேன், 2 கல்கண்டை கொண்டு வைக்கிறேன், அது டெய்லி பண்ணின்னு போறேன், முடிஞ்சு போச்சு. நெடுமால் கழதுன்னு நெடுமார்க் அடிமை நெடுமால் நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமார் தத்த தீக்கதிகள் நெடுமால் அழகுதல். அவ்வளவுதான். இங்க பாருங்க எப்படி வரும் அருள். எம்பெருமான அழக காட்டுறான். என்ன பண்றான்? நீ எப்படி இந்த அழகு சௌந்தரியத்தை காட்டுறான். நாகையிலப்பா அச்சோ அழகியவா உருகி கொற்ற. இந்த பாட்டுக்கு என்ன எதுவுமே கிடையாது. அச்சோ அழகியவா. அப்படி இருக்கிறச்ச என்ன பண்றான்? உடனே நியத்தம் குரு கர்ம நியத்தம். நியத்தம் கர்மா அப்படி விசேஷம் எடுக்கணும்ன்றார் சுவாமி. நியத்தம் கர்ம, பண்டை காலமாக சொல்லப்பட்ட கர்மம் என்ன? தொண்டர். உடனே சொல்லலாம் வைஸ்வதேவம் பண்ணணுமா, எல்லாம் எல்லாரும் பண்ண முடியாதே. அதுலயே ஒரு சில சாரார் என்ன சொல்றாருன்னா, கலியுகத்துல அஸ்வமேதமே அப்பியவாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கச்சு. அஸ்வமேதம் தான் சப்தம காண்டத்துல அஸ்வமேதம் தான் சொல்ற. சாங்கிரகன் ஏற்றியா எஜத்தே கூட்டு எல்லாரையும் சொல்றது தான் அஸ்வமேதம். இந்த டாக்டர் ஜெயந்தி பண்றதுதான் அஸ்வமேதம், சுலபமான அஸ்வமேதம். சாங்கிரகன் ஏற்றியா எஜத்தே இமாம் ஜனதாகும் சங்கிருண்ணா நீதி எல்லாத்தையும் கூட்டு யாகம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி பண்ணாதான் பச்சேன பல்யோன ஓஷதைய பச்சந்தான் இப்படி பண்ணாதான் மழை பெய்யும் வேற பயம் பிடிச்சிட்டு போச்சு. வானவே வேணாம், ஒண்ணும் வேணாம். எம்பெருமான் என் மனசுல இருக்கான். ஆழ்வார் அருள் கொற்றாள் பாரு. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கு சிஞ்சியா இருக்காத, கைகரவேல் கஞ்சதனமா இருக்காத, கொட்டு ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி உழி முதல்வன் போல் உருவம் முடிப்பச்சு. இதை பாடினா மழை வரும். நியத்தம் குரு கர்மா, கைங்கரியம் பண்ணு. கர்மா கர்மஜாயோகி சிரேஷ்ட. கர்மனுக்கு ஞானத்தை காட்டிலும் கர்மஜாயோகி அகர்மனா. சுவாமி அகர்மணத்துக்கு ஞானம் எடுக்கிறார். சரீர யாத்ரா பீச்சேன பிரசித்தயேத்து அகர்மனா. ஒண்ணும் பண்ணாத இருக்க முடியாது. அதனால கர்மம் பண்ணு, எம்பெருமானுக்கு பண்ணு. ஜனி ஜனார்தன பாவகா, அடியாருக்கு கைங்கரியம் பண்ணி தொண்டு. என்ன இப்படி தொண்டு பண்ணுன்னு சொல்லி பண்றாரா? இப்படி பண்ணா என்ன வரும்? மண்ணுயர் ஓம்பி அருளாளவர்க்கு தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லை வள்ளுவம். இப்படி மண்ணுயிர் இந்த மாதிரி தொண்டு, எம்பெருமானுடைய அருள் நமக்கு இருக்க, இந்த அருள் எல்லாருக்கும் போனோம் என்று பலவிதமாக தொண்டு பண்ணினா மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்பா. இப்படி மண்ணுயிருக்கு ஓம்பி உதவி பண்ணு. தன்னையோர் அஞ்சும் வினை. நம்ம ஆத்மா, ஐயோ அந்த ஆத்மா என்ன ஆகும், ஆத்மா என்ன ஆகும், நான் சாஸ்திரபரமா எடுக்கிறேன். தன்னையோர் ஓம்பம் வினை. ஆத்மா ஆகக்கூடிய ஆத்மா என்ன ஆகும், ஆத்மாவுடைய கதி என்னன்னு பயம் போயிடும். ஏன்னா மண்ணீர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்பா தன்னுயிர் அஞ்சும் வினை கோச். ஆஹா, தமிழும் அதான் சொல்றது. இதுதான் அருள். ஈகலோகத்துல அருள் வந்துருது பாருங்க. 1 மணி நேரம் போனதே தெரியல. மனசுக்கு சுகம் சிராவியமா இருக்கு. நான் இல்ல, மத்தவா சொல்றதை சொல்றேன். அப்படி அருள் சிராவியமா இருக்கு. ஆஹா, மனசுக்கு சுகம். மனசுக்கு சுகம் அந்த இதே திங்க் பண்ணுவோம். 2 நாள் திங்க் பண்றோமோன்னு, ஐயோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இன்னும் போகுமான்னு அந்த சர்ச்சை. ஆக இப்படி இருக்கக்கூடியது அதான் அருள் பொங்கி வருது பாருங்க. அருள் அப்படி தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டார். மாய மணால நம்பி நான் உனக்கு அடிமை, அவனும் நமக்கு அடிமை ஒரு விதத்துல. இப்படி பண்ணா அவன் ஓடி வந்துடுறான். ஏனமாய் நீ லங்கீண்டவன் அப்பனே கண்ணா என்னும் என்னை. எதை சொல்றது 1 மணி நேரத்துல? அருளை கூட்டுறான். இகலோகத்துல அருள், பரலோகத்துல அருள். சரி, இந்த அருள் எப்படி வந்தது? சரி, இது முடிஞ்சது. இதெல்லாம் சொல்லியாச்சு, சாஸ்திரபரமாவும் சொல்லியாச்சு. கைங்கரியம் கர்மத்திலே புகும், கர்மமும் கைங்கரியத்திலே புகும். இப்படிதான் கைங்கரியம் பண்ணணும். ஒரு சாரார் சொல்றது, எல்லாரும் இதை ஏத்துப்பான்னு இல்ல. ஒரு சாரார் ஸ்ரீ வைஷ்ணவத்துல என்ன சொல்றா, எம்பெருமானுடைய கைங்கரியம் முக்கியம், அதனால சாஸ்திர வீதமானது கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அதுக்கு அப்பியவாயம் ஆகாது, அதையும் வச்சாச்சு. ஏன்னா அவனுடைய கர்மத்திலே நம்ம இழிந்து போறோம். ஏன்னா ஆர்வம் உனக்கே உடையோ. அச்சா, இப்படி இருக்கச்ச இந்த அருள் இது இந்த அருளி செயல இது வாய்க்குமா? வாய்க்கும். தொலைஞ்சு போன பாட்டிமாரெல்லாம் என்ன சொல்றா, எங்க பாட்டி அத்தை எல்லாம் சொல்வா, கண்ணாடி நிறைய தொலைஞ்சு போயிடும், அப்ப எங்கேயா வச்சுருவோம், மறந்து போயிடுவோம். நான் முடிக்கிற தருணம் இது. சொன்னோம் 2 கதையை சொல்லி முடிக்கிறேன். எல்லா ரகங்கள்லயும் அப்படிதான். ஸ்ரீ வைஷ்ணவ ரகங்கள்ல திருமாலையை போட்டுட்டேதான் அமிந்திரியானது பாக்கமாகும். பெரிய கோயில் திருவரங்கம் போட்ட உடனே திருமாலை சொல். சரி, அப்புறம் கண்ணாடி தொலைஞ்சு போச்சு, சாவி தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவா பாட்டி? அத்தை கணினி சிறுத்தாம சொல்லிடாங்க.
என்ன ஒரு விசுவாசம் தான். ஏன்னா அருளில் மறையானது மறைந்து இந்த கண்ணினும் சிறுத்தாம்பினாலே நான் எம்பெருமானுடைய, அதான் அருள் மாறன்றார் மாமுனி. அருள் மாறன் பொய்கையார் பேயார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மொழி செய் ஐயன் அருள் மாறன் சொன்னாரா? 4ஆம் பாட்டுன்னு நினைக்கிறேன். அருள் மாறன் வந்தா இதான் அருள். அவன் எப்படி 4000த்தையும் கொடுத்தாரோ ஒரு அற்பமான சாவியும் கண்ணாடியும் கொடுக்க மாட்டாரா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லத்துல நடக்கிறது இது. சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னா இத சொல்றேன். கிட்டத்தட்ட 137 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது. ரொம்ப தமிழர்களாலே கொண்டாடப்பட்ட மகனீயர் மகோமகாபாத்தியாய உவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா, உயர்ந்த சைவர். அவர் எது எழுதினாலுமே பாருங்க, அவர் எது எழுதினாலும் சிவமயன் போடுவார். ஏன்னா அவர் திருவாவடுதுறை ஆதீனத்துல படித்து அங்கதான் நிறைய அவர் பண்ண மாதிரி தமிழுக்கு உபகாரம் யாரும் பண்ணல. சீவசக சிந்தாமணிய முதல்ல பதிப்பித்தார். சிலப்பதிகாரம் மணிமேகலைய செம்மைப்படுத்தி பதிப்பித்தார். சரியா? இவர் வாழ்ந்த காலம் நினைச்சோம்னா 1850 இருந்து 1942 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில். அவர் 30ஆம் வயதிலேயே பிரசித்தியா, அதாவது ருச்சிகண்ட பூனையானது உரி தாவும்னுவா. கொச்சையா சொன்னா, ஒரு நல்ல உரியில பாலை பார்த்துருச்சுன்னா அதை விட்டு இன்னொரு தயிர் போகும். ருச்சிகண்ட பூனை உரி தாவும். அது மாதிரி தமிழ்ல ஆர்வம் வந்துருச்சு. எங்கேயோ ஒரு திருவாவடுதுறையில ஏட்ட பார்த்தார், ஜெயின காவியம் பதிப்பிக்கணும்னு பார்த்தார். 30வது வயசுல பதிப்பிக்கிறார், 1887. அப்படிப்பட்டதான பெரிய மகனியர் 1887 சீவக சிந்தாமணியை முதல்ல பதிப்பிக்கிறார். சரியா? சரி, அப்படி பதிப்பிக்கிறச்சு அந்த ருச்சி, தமிழ்ல ஆர்வம், 10 பாட்டுன்னு ஒண்ணு இருக்கேன்னு தெரிஞ்சது. சிலப்பதிகாரம் அவருக்கு முன்னாடி பதிப்பிச்சிருக்காங்க, செம்மை பதிப்பிப்பர் தான் பண்ணார், தமிழ் தாத்தா. நினைச்சு பாருங்க. அவர் 1887 பதிப்பிச்சிடுறார். இங்கதான் ஆழ்வாருடைய அருள் வரேன். எப்படி தமிழ் உலகத்துக்கு அருளி செயலை கொடுத்தார். அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல வியாக்கியானங்கள்லாம் வந்தது, எல்லாம் பண்ணிட்டோம். அது நம்மவருக்குள்ளேயே. ஆனால் தனித்தமிழ் என்று இருக்கக்கூடிய அந்த பிரசித்தியான வகையாரலாக்கு இந்த ஆழ்வார் எப்படி அருள் பண்றாருன்னு பார்ப்போம். ஒண்ணு, பெரும்பான்மையான தமிழர்களும் மற்ற கொள்கை உடைய தமிழர்களும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய ஆச்சாரியத்தை படித்து வியந்து போறார். அதை நான் பொது வழியில சொல்லல யாரு என்னன்னு, ஆனா அதையும் வியந்து போறா. இந்த கிரந்தம் ஒரு வைணவர் தமிழுக்கு இப்படியா பண்ணியிருக்கார், தமிழ் என்று. அப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் எல்லாரையும் விளக்கறாலே இல்லாத எல்லாரையும் இணைக்கணும் என்று சொல்லி பண்ணியிருக்காருன்னு அப்படிப்பட்ட இயக்கங்களில் இருக்கக்கூடியவாளே இப்ப ஒத்துக்கிறா. அதை நம்ம பிரசித்தமா பரப்பல. ஆனா அழகிய மணவாள பெருமாள் பண்ண ஆச்சாரிய இருதயத்தை பரப்பணுன்றது என்னுடைய ஒரு வாழ்க்கையுடைய கொள்கையா நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன். அத மாதிரி ஒரு அருளி செயலை பரப்புறதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்துல ஏற்றம் குறையெல்லாம் இல்லாத பண்ணணும், எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கணும் என்ற தாற்பயம் தான். இருந்தாலும் அது பரவலா பரவித்தினா சில மாற்று கருத்து இருக்கிறவாளையும் நம்ம மாற்ற முடியும். சரி, அது நிற்க. அதுக்கப்புறம் தமிழுக்கு பண்ணதுன்னா ஆழ்வார் பண்ணார், நான் சொல்லல. உவே சுவாமிநாதையர் தமிழ் தாத்தா 80 நூல் பதிப்பிச்சிருக்கார். சீவக சிந்தாமணியை முதல்ல கொண்டு வந்தார். அப்புறம் 10 பாட்டினுடைய செம்மை பதிவு பண்றார். இதுல என்ன விசேஷம்? 10 பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். திருவாவடுதுறையில பார்த்தார், கடையில. ஆழ்வாருடைய திருவடி வாரத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இப்படி இருக்கலாம் என்று நினைச்சு பாருங்க. ஒரு சைவர் 138 வருஷத்துக்கு முன்னாடி இது உண்மையாக அவருடைய என் சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. அதுல பதிவாக்கப்பட்டிருக்கு. நான் எதுவுமே பதிவில்லைன்னா புதுசா ஒவ்வொரு அமர்விலையும் புதுசு சொல்றோம்னு வச்சிருக்கேன். அது நான் ஊர்ல இருக்கிறவாளை கேட்கறது, தமிழ் பண்டிதர்களை கேட்கறது, இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, எனக்கு ஒரு பெருமிதம். ஏன்னா இவ்வளோ பொக்கிஷம் அருளி செயலுக்கு இருக்குன்றது தெரியுது. அப்படியே வேற வேலை ஓட மாட்டேங்கிறது. ஆக இவர் என்ன பண்றார், யாரோ சொல்ற, தன் சரித்திரத்துல எழுதியிருக்கார், யாரோ சொல்றாருன்னுட்டு திருநெல்வேலி பிராந்தியங்களிலே கவிராயர்கள் நிறைய இருக்கா என்று தெரிஞ்சிருக்குது. திருவாவடுதுறை ஆதீன கர்த்தாருடைய
ஒத்துழைப்போடு திருநெல்வேலிக்கு போறார். அங்க திருநெல்வேலியில இருந்த பிள்ளைமார்களும் முதலியார்களும் வக்கீலாகவும் தனவந்தர்களாகவும் கவிராயரா இருக்கச்சே யாரோ சொல்றா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல், நினைச்சு பாருங்க, திருநெல்வேலிக்கு வந்துட்டார், நாங்குநேரிக்கு போயிருக்கார். ஊவே சுவாமிநாதையர் தேவநாயகன் சந்நிதிக்கு போறார், தெய்வநாயகன் கூட்டுந்தான், அங்க கிடைக்கல. திருநெல்வேலியில இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு தனிகர் என்ன பண்றார், ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு கடிதாசி எழுதி கொடுக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்து கடிதாசி எழுதி கொடுத்தோடனே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறார். அங்க போல்ற, எனக்கு இல்ல, தென்கரைக்கு போலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு வக்கீல், அந்த வக்கீல் பேரு சுப்பைய முதலியார்னு பேருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே இருக்கு, ஆழ்வாருடைய அருள் பாருங்க. அந்த சுப்பைய முதலியார் என்ன பண்றார், இங்க ஒன்னும் கிடைக்கல, ஆதிப்பிரான் சன்னதிக்கு போவோம். இது என்ன பண்ற, எம்பெருமானுடைய அருள், அந்த எம்பெருமானுடைய அருளால எம்பெருமானுடைய அருள் மாறன் எப்படி கொட்டுறான், தென் குருகூர் வள்ளல் வாட்டமிழா வன்தமிழ் வள்ளல் பண் தரும் மாறன் பசுந்தமிழ் வள்ளல் அரங்கரும் அவுளி சூடி கொடுத்தவள் தொல்லருளால் பாவையின் வள்ளல், எல்லாம் கொடுக்க போறா. எப்படி கொடுக்க போறா, இந்த சுப்பையா முதலியார் என்ன சொல்றார், எனக்கு தெரிஞ்சு ஆழ்வார் திருநகிரி பிராந்தியத்துல லக்ஷ்மண கவிராயர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரிய பண்டிதர், அவ பரம்பரையா நிறைய ரூமா ஏட்டு சுவடி வச்சிருக்கா, அங்க போவோம் அப்படின்னு. இவர் பாருங்க, ருச்சி கண்ட பூனை உரி தாவும், 10 பாட்டு. 10 பாட்டுக்கும் ஆழ்வாருக்கு என்ன சம்பந்தம் வரேன், 10 பாட்டை முதல்ல கொண்டு செம்மை பதிவை பப்ளிஷ் பண்ணார். நினைச்சு பாருங்க, 10 பாட்டு இல்லைன்னா திருமுருக ஆற்றுப்படை கிடையாது, நெடுநல்வாடை கிடையாது, பொருணராற்றுப்படை கிடையாது, சிறுபானாற்றுப்படை கிடையாது, முல்லைப்பாட்டு கிடையாது. முல்லைப்பாட்டுன்னா முல்லைப்பாட்டுலதான் முல்லைக்குரிய தலைவன் யாரு, திருமால். நினைச்சு பாருங்க, இத்தனையும் எங்க கிடைக்கிறது. திருமுருக ஆற்றுப்படை தொடங்கி நெடுநல்வாடை வரை மகோமகோபாத்தியாய தமிழ் தாத்தா பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல சத்தியம் என்ன வேணும். ஆழ்வார் திருநெல்வேலிக்கு போறார், அங்க லக்ஷ்மண கவிராயர், அவர்கிட்ட போனா தேடுறார். அன்னைக்குன்னு பார்த்து திருவீதியில ஆழ்வாரும் தேவநாதனும் ஆதிப்பிரானும் வரா. நினைச்சு பாருங்க, என்ன பாக்கியம் இது. ஆழ்வாரும் தேவ ஆதிநாதனும் திருவீதி உலா கண்டருள்ற ஊரு. சங்கு அணித்துறை சகயாத்ரியிலே பிறந்த தாமிரபரணியானது பொருணை நெறியானது தோதவத்தி சங்கனித்துறையிலே தென்னீராய் அந்தஸ்தத்தை காட்டி கலங்கின மறையை ஸ்வச்சமாக செய்த தமிழ் இருக்கிற ஊரு. அந்த ஊர்ல அடியேனுக்கும் ஓரிரு குடிசைகள் ஆழ்வார் வந்தா நித்தியமா அவருக்கு அமுதுபடி கொடுக்க மாதிரி அமைஞ்சிருக்குன்னா என்ன பாக்கியம் இது. இன்னும் இந்த தூவேசோடைய என் சரித்திரம் படிச்சோடனே என்னால தாங்கவே முடியல. அவர் போய் உட்கார்றார், திண்ணையா ஆழ்வார் திண்ணையில உட்கார்ந்துருக்காரு. அடியானுடைய குடிசையில உட்கார்ந்தாரா தெரியல, உட்கார்ந்துருக்கலாம். வடக்கு வீதியிலையும் தெற்கு தெருவிலையும் வந்தாருன்னா வந்திருப்பாருன்னு நினைப்போம் அப்படியே. இந்த மேதாவி தமிழ் தாத்தா போய் வீடு வீடா உட்கார்றார். அன்னைக்குன்னு பார்த்து சடகோபன் ஆழ்வார் வரார். யார் இந்த ஆழ்வார்னா, மகாபரகால சுவாமி ஒரு வார்த்தை வைக்கிறார் பாருங்க. கர்நாடகத்துல ஹேமவதி பிராந்தியத்தில் தீரத்துல பிறந்து திருமலையிலே படித்து திருநாராயணபுரத்துல அந்த மಠத்தை முதல்ல கொண்டு போய் அப்புறம் மைசூர் பிராந்தியத்துல வச்ச அந்த மகனியர் கன்னட தேசத்திலே நடையாடினவர். பாரத தேசம் முன்னாடி போயிருக்கார் பராத்தஸ்வரணியர். 21ஆம் பட்டம் மகாபரகால சுவாமி அப்படின்னா கன்னடம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கன்னடம். அவர் ஆழ்வாருக்கு ஒரு சொல்லாடல் கொடுக்கிறார். ஊர்ல சொன்னா தமிழ்ச்சரகோபன்னு தான் எழுதுவாராம். அவர் எழுதினா 21ஆம் பட்டம் சுவாமி மகாபரகால சுவாமி சதுசகஸ்திர வியாக்கியாத்தான்னு பண்ணியிருக்கார் மணிப்பிரபாலத்துல. ரொம்ப கிடைக்க மாட்டேங்கிறது. அவர் சொல்லாடலே தமிழ்ச்சரகோபன்னு சொல்லுவாராம். அப்படின்னா எவ்வளவு ஏற்றம் பாருங்க. இந்த தமிழ்ச்சரகோபன் என்ன பண்றார், இவர் இந்த லக்ஷ்மண கவிராயர் ஆத்துல தேடுன்னு தேடினா மூட்டை முட்டையா இருக்கு, ஆனா இது கிடைக்கல. அவர் என்ன சொல்றார், எனக்கு மாமனார் இருக்கார், ஆனா மாமனாரோட சண்டை. கவனிங்க, ஆழ்வாருடைய இந்த தமிழ்னால ஆழ்வார் மாமனாரையும் மாப்பிளையும் நினைச்சு வைக்கிறார். நான் போய் பல வருஷம் ஆச்சு எங்க மாமனார் அகத்துக்கு. அவர்கிட்டயும் சில சுவடிகள்லாம் இருக்கு.
ஒருவேளை ஆழ்வார் அப்பன் தான் நாங்க சொல்லுவோம் ஊர்ல. சோ ஆழ்வார் அப்பன் அனுகிரகம் பண்ணார்னா கிடைக்கலாமோ? எவ்வளவு சுவாரஸ்யம் பாருங்க. இதனால் வரை பல வருடங்கள் 20 வருஷமோ 30 வருஷமோ மாமனாரோட பேச்சுவார்த்தையே கிடையாது. சுவாமிநாதர் சொல்றார், தமிழுக்காக ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணிட்டு போக மாட்டேளா? சரி, தமிழுக்காக பண்றேன். ஆழ்வார் உத்தரவு கொடுத்தானா? ஆழ்வார் உத்தரவு கொடுக்குறாராம் மானசீகமா. அப்படி வந்த உடனே இவர் வடகரைக்கு போறார். அவரும் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கார், கள்ளபிரான் சன்னதி திருவடியில. போன உடனே இவர் இன்னும் ஆச்சரியப்படுறாரு, இன்னும் இல்லாத இந்த மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னோடனே, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும், உங்கள் அகத்தில் இருக்கும் ஏட்டெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா பிரிச்சா முல்லைப்பாட்டுன்னு கிடைக்கிறது. இவருக்கு கொண்டு கொடுக்குற பிரசாதத்தை மடிச்சு எடுத்துன்னு வரா மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறா. முல்லைப்பாட்டுன்னு கிடைச்சா அதை பிரிச்சா 7 10 பாட்டுல 7 10 பாட்டு அவருக்கு கிடைக்கிறது. திருமுருக ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு தான் கடைசி. அப்படி இவருக்கு 7 பாட்டுகள் கிடைக்கிறது. இவருக்கு அடைந்த ஆனந்தம் எதுவுமே இல்லை. முதல் நாள் தான் பிரதிஜை பண்றார், வேதம் தமிழ் செய்த மாறன்னு உன்னை சொல்றாளே சடகோபா, உன்னை தேடி நான் வந்திருக்கேன். திருவாவடுதுறை ஆதீனத்துல இருக்கக்கூடிய ஒரு சைவன் வந்திருக்கேன், இங்க இருக்குன்னு ஒரு நப்பாசை, எல்லா இடத்துலயும் போயிட்டேன். பார்க்கிறார், எங்கேயோ பாருங்க, திருநெல்வேலியில சுப்பையா முதலியாருக்கு கடுதாசி கொடுத்து லக்ஷ்மண கவிராயர் அகத்துக்கு அவரையும் அவர் மாமனாரையும் சேர்த்து வச்சு இவன் பண்ண மாயை அருள் மாறன் எழுதுறார் தன் சரித்திரத்துல. நினைச்சு பாருங்க, தமிழுக்கு இதோட என்ன பார்த்தா முல்லைப்பாட்டு கிடைக்கிறது. உலகாங்கி கிடைக்கிற முல்லைப்பாட்டு மட்டும்தான் கிடைக்குமா, வேற எதுவும் கிடைக்காதா அப்படின்னு தேடுறார். பார்த்தா திருமுருகாற்றுப்படை கிடைக்கிறது. அதான் திருப்பரங்குன்றம் இல்லையா? பாருங்க எவ்வளவு இன்னளவும் இருக்கு பாருங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி எனக்கு தொடர்பு. அதுதான் அப்படி திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை முல்லைப்பாட்டு ஆக கிடைச்சிருச்சு. பார்த்தா முல்லைப்பாட்டை திறக்கிறார். அது பார்த்தா அந்த கவிராயர் கொண்டு வரச்சே ஆழ்வார் ஏழ்றார், தீப்பந்தமும் தீவட்டியும் பூர்ண நிலவும் அப்படியே ஜொலிக்கிறது. திறந்து பார்க்கிறார், எழுதுறார் சரித்திரத்துல, நிலவில் மலர்ந்த முல்லை. ஆழ்வாருடைய திருவடிவாரத்திலே திருக்குறுகூரிலே அந்த பூர்ண சந்திரன், அந்த உதய பானுடைய அருணாலே அந்த பூர்ண சந்திரன் உதிக்கின்ற ஒரு விசாக நாளிலே அட்ட பிரிச்சு பார்த்தா முல்லைப்பாட்டு, நிலவிலே மலர்ந்த முல்லை. ஆழ்வாருடைய அனுகிரகத்தால முல்லைப்பாட்டு கிடைக்கிறது. ஏன்னா முல்லைப்பாட்டுல எப்படி இந்த உலகமே நாராயணன் தாங்கிறதுன்னு பரிபாடல் மட்டும் இல்ல, முல்லைப்பாட்டுல சொல்றது, நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் நிமிர்த்த மால் போல். அதான் முல்லைப்பாட்டு வந்தா இந்த பாட்டு வருது. இது நெடுஞ்ச பாண்டிய மன்னனும் அவனுடைய காதலியும் படையெடுப்பதற்காக அந்த அரசன் போறான். மழைக்காலம் வந்துடுத்து, அவ வரல. அதனால இவ மேகத்தை தூது விடுறாளாம். அந்த மேகத்தை தூது விடுறச்சே, மேகமே இந்த உலகம் எப்படி இருக்குன்ற வர்ணிக்கிறச்ச, இந்த மேகமானது திருமாலுடைய தடக்கையாலே ஆட்செய்யப்பட்டதுன்னு அங்கேயும் திருமாலை பத்தி வருது. சங்க இலக்கியம் முல்லைப்பாட்டு, முல்லைக்குரிய தலைவன் திருமால், அதுல இருந்து தெரியுது. ஆழ்வார் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ண, ஃபேமிலியை சேர்த்து வைக்கிறார், சங்ககால ஏடுகளை தரார், ஏடுகளை பிடிச்சா தன்னுடைய நாமம் திருமாலுடைய நாமம் கொட்டுறது. நனந்தலை உலகம் வளையி, வளைந்த உலகத்திலே பிரிந்து வளைந்து இருக்கக்கூடிய விலகத்திலே நேமியோடு வலம்புரி பொறிந்த மாதாங்கு தடக்கை. மாதாங்கு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய எம்பெருமான், அதான் ஸ்ரீயப்பதித்துவம் பாருங்க சங்க இலக்கியத்தில. மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல். இது வாமன அவதாரத்தை சொல்றார். நீர் செல நிமிர்ந்த அந்த வாமனன் அந்த மகாபலி நீர் கொடுக்க நிமிர்ந்த மால் போல் பாடி பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்ட எழுந்த கொடுஞ்சளவு எழிலி. அப்படி இந்த உலகம் எப்படி எழுந்தானோ அந்த உலகம், அப்படிப்பட்ட உலகத்திலே இருக்கின்ற கடலில் இருந்து சமுத்திர ஆம்பு பருகின மேகம் போல அழகி மனவாள பெருமாள் நாயனார். அப்படி அந்த உலகத்திலே இருக்கின்ற பனிக்கடல் பருகி, இந்த பனிக்கடலை சாப்பிட்டு அந்த சூரியனானவன் எப்படி மழைய பொழியறானோ, அந்த சூரியன் மழை பொழியறச்சே இருக்கின்ற மேகமே, நீ போய் தூது செல் அஞ்சிறைய புட்கள் தமை ஆழியானுக்கு. ஆழ்வார் பாடுறார், அதை சொல்றான். ஆழியானுக்கு நீர் எஞ்சயலை இறைஞ்சும் அஞ்சிலைய புட்கள் தமை ஆழியானுக்கு நீர் என் செயலை, நீ நான் பண்ண செயலை போய் சொல்லு,
என்ன ஆழ்வார் திருநெல்ல கதறாலும் முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. அஞ்சிர மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் சேவலுமாய் தூது முதல் தூது. அதான் பாருங்க, அப்படிப்பட்ட மேகமே மேக தூதம் விடுறா இந்த கவிஞர். அந்த முல்லைப்பாட்டு கிடைக்கிறது, 10 பாடல் கிடைக்கிறது. அதனால இன்னைக்கு தமிழ் வளர்றது. சிலப்பதிகாரத்தை பண்ணார், சீவக சிந்தாமணியை பண்ணார், மனசு திருப்தி அடையல. ஆழ்வாருடைய அருளாலே, ஆழ்வாருடைய அருளால் பாருங்க, அவரையும் ஆழ்வார் திருநகருக்கு இழுத்து ஆதிப்பிரான் என்றாரு. அதுதான் அருள். அப்படி தமிழுக்கு எப்படியெல்லாம் ஆழ்வார்களுடைய அருள் வந்திருக்கு பாருங்க. அப்படி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். எப்படி ஆத்மா ஸ்வரூபம் அகாரார்த்தோ விஷ்ணு பட்டர் சொன்னாரும், அதே மாதிரி எம்பெருமானுக்கே நாம் அடிமை. இந்த ஆத்மாவானது அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். யாரான கஷ்டப்பட்டா போய் பாரு. நஞ்சியர் சொல்வாராம், அம்மா என்று அழுவோனுக்கு உதவுதே வைணவம், ஆம் என்பவன் அவைணவன். போட்டோம் அவனுடைய விதி பிரகாரம் அவன் படுறான்னு இருந்தா அவன் அவைணவன். அம்மா பிறர் நோவு கண்டு அம்மா என்பவன் வைணவன். யாரும் போய் கேட்கிறான், சாமி எல்லாரும் இப்படி எல்லாம் படிக்கணுமா? எல்லாம் என்னப்பா வைஷ்ணவன்? வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே நிருசிம்மேதா. எல்லாம் அப்படித்தான். அருளி செயல் தான் எல்லாத்துக்கும் பேசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 ரொம்ப விசேஷமா சொல்றேன்னு வச்சுக்கலாம். எல்லாம் பாருங்க, அப்படி அருள் தான். அவர் என்ன பண்ணாராம், ஐயோ யார்தான் வைஷ்ணவன் கேட்டார். இது சிம்பிளா சொல்றேன் பாருனார். அவர் ஒரு வேதாந்தி. பிறர் நோவு கண்டு அம்மா ஐயோ அவனுக்கு நடந்துட்டேன்னு போய் உதவி பண்றான் பாருங்க, அவன் தான் வைஷ்ணவன். கடக்கட்டும், அவன் விதி வாய்க்கின்றது ஆறுன்னு கடக்கிறான்னு. அவன் அவைணவன். ஆம் என்பவன் அவைணவன்ட்டான். அதான் அருள். அப்படி இந்த அருள் எங்கதான் தீர்த்தாச்சு. இவன் எனக்கு கட்டாயம் அருள் பண்ணுவான். பண்ணாரு. சுவாமிநாத ஐயருக்கு ஒரு திருப்பனந்தாள் மடத்துல கிடைக்காதது, திருவாவடுதுறையில கிடைக்காதது, அப்படியெல்லாம் கிடைக்காத தருமபுரம் கிடைக்காதது. எல்லாம் பெரிய மடம். தமிழுக்கு நிறைய தொண்டு. வானமாமலை நாங்குநேரியும் வருது. இதுல பிரசக்தி இருக்கு. நாங்குநேரிக்கும் போறார். தேவநாயகன் திருவடித்தாள்கள்ல சமர்ப்பிக்கிறார். அங்கேயும் கிடைக்கல. ஆக எவ்வளவு பண்ருக்கு பாருங்க இந்த ஆழ்வார். தன்னிடத்துல வரணும். கம்பனுக்கும் கம்பராமாயணம் வரத்துக்குமே நம் சடகோபனை பாடினியோ, அதையும் விடுவானே. தமிழ்னு எடுத்தா சங்க இலக்கியம், அதுவும் ஆழ்வார் அருள் புரிஞ்சிட்டார். தானே ஒரு இலக்கியம் படைத்தார். அவர் படைத்தது எல்லாமே அந்தாதி. ஒண்ணு கூட அந்தாதி வேற யாருமே அப்படி படைக்கலையே. திருவிருத்தம் 98 பாட்டு அந்தாதி. முதலையும் கடைசியும் அந்தாதின்னு எடுக்காதீங்க. கடைசியும் எடுக்கலாம். ஆக பொய்னின்ன ஞானத்துக்கு முன்னாடி அந்தாதி இல்லைன்னு சொன்னாலும் அதையும் அந்தாதி. ஆக 100 பாட்டு அந்தாதின்னு எடுத்துக்கோங்க. 100 பாட்டு அந்தாதி. அப்புறம் 87 பெரிய திருவந்தாதியும் அந்தாதி. திருவாய்மொழி இருக்கவே இருக்க அந்தாதி. அது ஒரு புது நட. புகுத்தினவரும் இவரும் தானே. காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறம் அந்தாதின்னு வந்தா நம் தமிழ் தலைவர்கள் 3 பேரு. அப்புறம் நான்முகந்து இருந்தது. அதுக்கப்புறம் இவர் தானே. அவெல்லாம் 100 தான் பாடினா. இவர் பாடின மொத்த பாட்டுமே அந்தாதி. அதுவும் தானால் பண்றார். அப்புறம் தமிழுக்கு எப்படி பாருங்க, இவர் தான் 4000 குறுகிறார். 2 இவர் வந்ததுனாலதான் அப்பேற்பட்ட ஈடுக்கு இணை ஈடுதான். அத மாதிரி வியாக்கியானம் கிடையாது. அதையும் பண்ணிட்டாரா. வைணவத்துக்கு ஏற்றமே இந்த உரைகள் தான். உரை வளா 3 4வது இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. சமீபத்துல ஒரு 10 நாள் முன்னாடி மகாபாகியம் எங்க ஊர்ல வடக்கு தெருவியோ தெற்கு தெருவியோ ஒரு குடிசை இருக்கு. அப்ப இது ஊருக்கு பார்டரே வடக்கு தெருவும் தெற்கு தெருவும் தான். கோமடம் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க குடிசை. அப்ப இதுல எங்கேயானா வாவுசி ஊவேசா உக்காந்துருக்க மாட்டாரா? ஒரு நப்பாச உக்காண்டாருன்னு வச்சுப்போமே. என்ன அங்க இவருக்கு சங்க இலக்கியம் கிடைச்சது. அது எப்பேற்பட்ட இலக்கியம். அதுல முல்லைப்பாட்டுல எம்பெருமான் பரிபாடல்ல தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இவர் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி புடைத்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்த்த மால் போல் வச்சாச்சு. வாமனா வந்தான், திருவிக்கிரமா வந்தான், நீர் போல் அளந்தான், பாடி இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு கொடுஞ்செலவு எழிலி எழுந்து வருது. பெரும் பயல் பொழிந்த சிறு பொன்மாலை வைக்கிறார். ஐயோ மேகமே
என் தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். எப்பேற்பட்ட மேகம், இந்த உலகத்தையே ஆள்கின்ற திருமால் எப்படி அளந்தானோ அப்படி அளந்து அவனுடைய கருணை கொட்டுறது. அந்த மாதிரி மேல இப்படி ஒரு சங்க பாடலையும் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவர் ஆழ்வார். அதுதான் தென்குருகூர் வள்ளல்னு சொன்னேன். என்ன பண்ணார்? பண் தந்தார். தாளத்தோடு பாடுறதுக்காக பண் தரும் மாறன் பசி. இப்படியாக அருள். இந்த அருளானது நாம கேட்டு வர வேண்டாம், அப்படியே வரும். அவன் கொடுக்கலன்னா தான் அவனுக்கு ப்ராப்ளம். அது ஆழ்வார் அதுவே சொல்லிட்ட, அருளாது ஒழிவாய். எவ்வளவு அருள் பாருங்க. கலியன் அருள் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பதிகம் முடியறதே சென்னியோங்கில ஐயோ நின் அருளே முடிவு. நாச்சியாரும் பெரியாழ்வாரும் தமிழால கொட்டி தமிழே ஒரு அருள். புல்லாணி தென் தமிழை கலியன் வச்சாரா? தமிழ் தான் இது, வேற எதுவும். தமிழ்னா என்ன? எம்பெருமான் தான், அருள் தான். அருளாது ஒழிவாய், நீ கொடுத்தே தீரணும். அருள் செய்து அப்படி நீ கொடுத்துதான் ஆனோம். அருள் செய்து அடியேனை பொருளாக்கி இந்த ஆத்மாவுக்கு ஒரு சொரூபம் கொடு. உன் பொன்னடி. என்ன ஆத்மாவுடைய அதான் முடிச்சிடுறோம். எவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை சொல்லிட்டார் பாருங்க. அருள், அவனுடைய அருள் இருந்தா ஆத்மாவுடைய சொரூபம் தன்னால மிளிரும். அருளாது ஒழிவாய் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி. அங்கேயும் அடியேன் தான், தாசத்துவம் தான். உன் பொன்னடி கீழ் புக வைப்பாய் சரணாகதி. அவன் சேஷி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் அநாதியான சேஷ கர்த்திருவம். அவனுடைய சேஷி, அவனுக்கு இந்த சேஷபூதன் கர்த்தவியம் பண்ணணும். உன் பொன்னடி கீழ் புக வைப்பா. இதுல ஒரு குறைவும் கிடையாது, இதுல ஒரு மறுச்சியே கிடையாது. அதுதான் மிக்க வேதம். தமிழாலதான் தெரியுது. என்ன மருளே இன்றி ஒரு சம்சயமும் கிடையாது. தோவாச்சோ நிவர்த்தந்தே வேதமே சொல். அச்சோ பார்க்கவே முடியாது. தோவாச்சோ நிவர் போட்ட அன்னமான் பவதி. அன்னமா ஆனந்தமா, என்ன குழப்பம். நிர்குணமா சகுணமா. இதுல அத்வைதிகள் பூர்வ ஸ்ரீபாஷ்யம் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். அதால கீதா பாஷ்யமும் சரி, அத்வைதிகள் பூர்வ பட்சத்துல இதெல்லாம் கண்டனம் பண்றான். அது நிர்குணம் தானே சொல்லியிருக்கு. சகுணன் இவரா எப்படி புகுத்தலாம்? ஏய பிரத்ய நீக்கன் தவிர்த்து இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் இல்லாததுனால இவனே நிர்குணன் எப்படி இவர் புகுத்தலான்னு அவ கண்டனம் பண்றா. இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. மருள் இன்றி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும். முடிஞ்சு போச்சு. நான் அவனுக்கு இருப்பிடம், சேஷபூதன். அதான் விசிஷ்டாத்வைதம். எப்படி பாஷ்யக்காரர் இது கொண்டு, அது அருள். அருளிச்ச இல்லைன்னா சுவாமியால் இப்படி பண்ணிருக்க முடியுமா? மாறனுடைய அருள் இல்லைன்னா பண்ண முடியாது. ஆனால்தான் ஆழ்வார் திருநிலையே சடகோபத்துக்கு சடகோபம் சொல்றது இல்லை. என் நம்மாழ்வாருடைய திருவடி நிலை ராமானுஜம் தான். நிர்தாரணமா நான் சொல்லுவேன். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான். 2 பாட்டு, 8:8:1 8:8:2. 6 மாசம் 6 மாசம் சீதன வெள்ளாட்டியா போறார் கூறத்தாழ்வான். இவரும் போக சொல்றாரு, கேட்டுன்னு வரார். போய் அர்த்தம் கண்டா என்னடா ஆத்மஸ்வரூபம்? அடிமை தொழில். உன் பொன்னடி கீழ் புக வைப்பாய் மருளே இன்றி. இதுக்கு மேல பாட்டு வேண்டாம். மருளே இன்றி உன்னை என்னஞ்சத்து இருத்தும் தெருளே தரு. ஞானம் கொடுக்கிறான். பக்தி ரூபா பண்ண ஞானம் பார்த்தார். எல்லாத்தையும் தன்னுடைய அம்மாவோட ஊரு பக்கம் வச்சார். தென் திருநாவா என் தேவே. எங்க அர்ச்ச இவ போய் பரமபத்துல இருக்கான்னு சொன்னாரா? பிரம்மம்னு சொன்னாரா? ஆனா இங்க இருக்கானே நாவாய், பாரதப்புழா நதியில இருக்கானே, அங்கதான் ஐயா. தென் திருநாவாய் என் தேவை. முடிஞ்சு போச்சு, போயிட்டு வா கோயிலுக்கு. அங்க இருக்கான் பாரு, அவன் தான் தென் திருவ. பின்னானார் வணங்கும், அதுவும் பின்னானார் வணங்கும் தாண்டகம். பின்னானார் வணங்கும் திருமூழி கடத்தானே. ஒண்ணு நம்ம தான் அந்த அர்ச்சையில வண்டி கிடப்போம். பரத்துவத்தின் எல்லை பார்த்தா இந்த பாட்டெல்லாம் ஒரு கம்பைல் பண்ண அருள் ஆச்சாரியர் என்ன பண்ணா? பரத்துவத்தின் எல்லை நிலம் அர்ச்சையிலே. முடிஞ்சு போச்சு. அர்ச்சாவதாரத்துக்கு போ. அவன் உகந்தருளின நிலம் சிரேஷ்டம். அப்படி இல்லைன்னா இங்கேயே கோயிலுக்கு போய்க்கோங்க. பிளாரிடால கோயிலுக்கு போய்க்கோங்க, லபத்துல கோயிலுக்கு எங்கேயோ போய்க்கோங்க. ஆனா அருளி செயல அனுசந்தானம் பண்ணுங்க. அவன் உகந்தருளின நிலங்களிலே அவனுக்கு கைங்கரியம், அதுதான் பறை. அப்படி இருந்தா அருளாது ஒழிவான் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி வைப்பான். ஆழ்வார்கள் வாழி அருளை செயல் வாழி தாழ்வாது மேல் குறவர்தாம் வாழி ஏழ்வாரும் உய்யா அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து
தமிழும் வைணவமும் தழைத்து Adiyangal Dasoham and Dhanyosmi for joining us in our second Arulichayal Swarasya Anubhavam lecture by Professor Seshadri Ramkumar Swamin as part of Seshadri Rajagopal and Satamana Mahotsavam celebrations.